சரி, இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால், நிறைய பேருக்கு பிடிக்காத தலைப்பு, வீட்டில் அந்த பேரை கேட்டால் கடுப்பாற தலைப்பு, ரொம்ப கோவம் வரும் அந்த பேரை கேட்டால். சில பேருக்கு அன்பு இருக்கிற ஒரு தலைப்பு, சில பேருக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. என்ன வார்த்தை? நாயா? லாயரா? என்னப்பா புரியல? நாயா? நாயை கூட இப்பெல்லாம் பிடிக்குது. அந்த வார்த்தையை கேட்டால் கொஞ்சம் கடுப்பாகும் சில பேருக்கு. அது கூட மரியாதை கொடுத்துருவாங்க இப்போல்லாம். பன்னி கறி சாப்பிட்டுட்டு வேற மாமனாரெல்லாம் ஓல்ட் ட்ரெடிஷன்ப்பா. மாமனார்லாம் தூரமாக இருப்பாங்க, இவர் கூடவே இருப்பாங்க. அப்பானாவே சில பேருக்கு செம்ம பாருங்க, இரும்பி தும்பி கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆமாம் உண்மை. என் பொண்ணு மாதிரியே இருப்பாங்க, தும்புவாங்க 2 வாட்டி. அது என்னன்னு தெரியல, அச்சுன்னு 2 வாட்டி தானே வருதுல்ல, 2 வாட்டி வந்துடும் அச்சு. அப்பான்ற ஒரு காரியம், அப்பா ஃபாதர், இந்தியில் பிதான்னு சொல்லலாம். பிதாவா? மாதா பிதா. அப்புறமா வேற லாங்குவேஜில், தெலுங்குல நைனா. வேற என்ன சொல்லுவீங்க? அப்பா என்னன்னு கூப்பிடுவீங்க? அப்பா என்னன்னு கூப்பிடுவீங்க? நைனான்லாம். டேடினும். பிதா, உங்கள் அப்பா அப்படி தான் கூப்பிட்ற நீ? பிதா 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 அப்படி தான் கூப்பிட்றியா? சரி, அப்பாவை அப்பான்னு கூப்பிடலாம். கன்னடாவில் என்ன சொல்லுவாங்க அப்பாவுக்கு? தந்தேன்னு கூப்பிடுவாங்க. அப்புறமா செல்லமெல்லாம் கூப்பிடுவாங்க சில பேர் அப்பாவை. டாடா. இப்போல்லாம் என் பையன் யாரா பக்கத்துக்கு அவங்க ஒரு ஸ்டேட்ட பேசுவான், மை டாடா டோல்ட் அப்படின்றான். வீட்டில் அப்பா தான் கூப்பிடுவோம், பேசும்போது டாடா அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும் போதும். எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும்னாக்கா கை தூக்க முடியாது, எத்தனை பேர் பிடிக்காதாலும் கை தூக்க முடியாது. ஏன்னா வருத்தம் உள்ள நிறைய இருக்கும். 3 அப்பாக்கள் இருக்காங்க நமக்கு வாழ்க்கையில். ஒன்று ரட்சிக்கப்பட்ட உடனே, ஒன்று முதலாவது ஏசப்பா, ஏசு கிறிஸ்துவன்றவர் ஒரு அப்பா, காட் த ஃபாதர். அவங்க 2 பேரும் ஒன்றா வச்சுப்போம், ஓகேவா? ஏசப்பா நம்மளுடைய பரலோகத்தில் இருக்கிற பிதா. 2வது ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உங்கள் போதகர்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாக இருக்கலாம், அவர்கள் 2வது தகப்பன்மார்கள். 3வது நம்ம வீட்டில் இருக்கிற அப்பாமார்கள், ஓகேவா? இந்த 3 பற்றியும் பைபிள் என்ன போட்டிருக்காங்க, அப்பாக்கள் எப்படி இருக்கணும், அப்பாவை பற்றி நம்ம வசனத்தில் பார்க்கலாம். முதலாவது லூக் 15 அந்த அதிகாரத்தை படிக்க போகிறோம். லூக் சாப்டர் 15 11 to 32, 11 32 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டோரி கேட்டுக்குங்க, முடிச்சுலாம் சீக்கிரமாக. சின்ன பசங்களும் கேளுங்க, டீன்ஸுங்களும் கேளுங்க. லூக் சாப்டர் 15 verse 11 to 32. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். ஓகே, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அதுல இளையவன் சின்ன பையன் கேட்கறானா, நீங்க எல்லாம் அவங்க ஆஸ்தியில இருக்க பங்கை எனக்கு கொடுத்துருங்க. நம்ம கேட்போம்ல, அப்பா நீ என்ன காசு வச்சுட்டு இருக்க, கொடுத்துரு. வீட்டில் அம்மாலாம் கேட்போம், செலவுக்கு கேட்போம், அப்பாவை கேட்போம், அம்மாவை கேட்போம், இந்த செலவு கொடு, பெட்ரோல் கொடு, கேட்டுகிட்டே இருப்போம். சில பிள்ளைகள்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க. நம்ம சர்ச்சில் அப்படி இல்லைல்ல, பெட்ரோலுக்கு கொடு, அப்போ பெட்ரோலுக்கு கொடு, இந்த செலவு கொடு, ஏதாவது ஒன்று நச்சரிச்சுட்டே இருப்பாங்களா. அந்த மாதிரி என்னுடைய சொத்தை நீ கொடுத்துரு அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேட்குறாரு. அடுத்தது, அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்பா ரொம்ப நல்லவர். இந்த ஒரு வேலை இந்த காலத்துல அப்பா டேய் எரும மாடு, நீடா உழைச்ச, உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்லாம் பேசல. ரொம்ப நல்ல அப்பா. அப்படியே என்ன பண்ணாராம், தன் சொத்தை கொடுத்துட்டாராம், அப்படியே கொடுத்துட்டாராம், பங்கு கொடுத்துட்டாராம். அடுத்தது, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அபேஸ் ஆயிட்டானுவாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஓடி போயிட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டு சார் என்ன போயிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டாராம். அப்போ அப்பாவையும் பார்த்துக்கல, சொத்து கொடுத்த உடனே என்ன பண்ணிட்டாராம், அந்த பிள்ளை தூர தேசத்துக்கு போயிட்டு தன் ஆஸ்தி எல்லாத்தையும் அழிச்சிட்டாராம். இப்போ ஏதாவது ஒரு வேளை அப்பா அம்மா சேர்த்து வச்சிருந்தா அதை பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொண்டு அழிச்சிட்டாங்களாம். சில கேஸுங்கள்லாம் இருக்கும், அப்பா நிறைய ரிட்டையர்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நான் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து, சந்தோஷம்னா நிறைய பாவ பழக்கத்தில் வாழ்ந்து பணத்தை கரியாக்கிடுவாங்க. ஞானம் இல்லாத, அந்த மாதிரி ஞானம் இல்லாத என்ன பண்றாரா, எல்லாத்தையும் செலவு பண்ணிடுறாராம். அடுத்தது, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எல்லாத்தையும் செலவு பண்ண உடனே அந்த தேசத்துல பஞ்சம் ஆயிடுச்சா. நம்ம வாழ்க்கையில விட எல்லாத்தையும் செலவு பண்ணிட்ட அப்புறமா என்னடா ஒண்ணுமே இல்லை, ரெண்ட் கொடுக்க இல்லை, இந்த காசு இல்லை. அதே மாதிரி அவர் பஞ்சத்துல இருக்கிறாராம். ஐயோ காசு இல்லையே, எங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்ததுலாம் நான் செலவு பண்ணிட்டேனே, எல்லாமே போச்சு அப்படின்னு யோசிக்கிற பஞ்சத்துல இருக்கிறாராம். அடுத்தது, அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி
அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். ஓகே, குறை வந்த உடனே அங்கே தேசத்துக்கு சிட்டிசன் கூட போயிட்டாங்க. நீங்கள் படிக்கலாலும் பரவாயில்ல, சொல்கிற ஸ்டோரியை கேட்டுக்கொள்ளுங்க, இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை கேட்டுக்கொள்ளுங்க. தயவு செஞ்சு அங்கங்கே வேடிக்கை பார்க்காது, கொஞ்சம் ஒரு அரவர்னா வந்து கேளுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணி. அவர் என்ன பண்ணாரா, வேறவங்க கூட போய் ஒட்டிக்கினாரா, ஏன்னா காசு இல்லை, அதனால வேறவங்க கூட போய் ஒட்டிக்கினாரா. அடுத்தது, அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பா பண்ணி மேய்க்க அமிச்சாரா? அனுப்பல, சொத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணாங்களா, பண்ணி மேய்க்க விட்டாங்களாம். நிறைய விஷயத்துல எப்போ உங்களுடைய அப்பா பெற்றோர்கள்ட்ட தூர போகிறோமோ சில பண்ணிங்களோட சேர்ந்துரும். இப்போ யார் எந்த பண்ணி கூட சேர்ந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. சின்ன பிள்ளைங்க, யூத்துங்களாம். தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். பண்ணி தின்னுறதை வச்சு அதை சாப்பிட்டா எனக்கு வயிறு ஃபில் ஆகும்னு நினச்சி என்ன மாதிரி நிலைமை பாருங்க. சில வாட்டி கர்த்தர் கொடுப்பதை நம்ம குடும்பத்தில் வச்சிருப்பதை நம்ம இழந்துருவோம். அப்புறமா பண்ணியோடைய காரியங்கள், பண்ணி என்ன தின்னும், ஒன்று அசிங்கத்தை தின்னும். அந்த காலத்து பண்ணி போல அது வளர்க்குற பண்ணி ஏதோ தவிட சாப்பிட்ருக்கு. இந்த காலத்து பண்ணி என்ன தின்னும்? பண்ணி பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் கம்யூனலிலாம் நிறைய பண்ணிங்க இருக்கும். கிரவுண்டில் ஆடும் போதெல்லாம் அதுங்க எங்கே எப்படி இருக்கும்னா, அதுங்க உடம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணியோடைய உடம்பு மேலே ட்ரையாக இருக்கும், கீழே வெட்டாக இருக்கும். ஏன்னா அது மோரியில் தான் இருக்கும், மோரிலேயே குளிச்சு. அப்போல்லாம் கம்யூனலியில் வந்து க்ளோஸ் ட்ரைனேஜ்லாம் இருக்காது. நாங்கள்லாம் பந்தெல்லாம் விழுந்துருச்சுன்னா போய் கையில் போய் எடுவோம். அப்படியே ஒவ்வொரு ஏரியாலும் என்ன சொல்கிறது, அசிங்கமான காரியங்கள், என்ன 2 டாய்லெட்டு 1 டாய்லெட்டு. அப்போல்லாம் ட்ரைனேஜ் ஓப்பனாக இருக்கும், அதில் பால் விழுந்தா கூட எடுத்துருவோம். நாங்கள் போய் கையை எடுத்துட்டு கழுவிட்டு அதில் ஆட ஆரம்பிச்சிடுவோம். எது இருந்தாலும் மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். நீங்களை காவால போய் மீன் பிடிச்சிருக்கீங்களா? ஒரு ஃப்ராக் மீனுன்னு வரும், ஒரு மாதிரி அதுவும் மீன் நினச்சி மோரிக்குள்ளே கையை விட்டு டப்பா விட்டு அதெல்லாம் மீனை பிடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, நீங்களே இப்போ மொபைலில் தான் மீனை பிடிக்கிறீங்க. நாங்கள் அப்போல்லாம் வந்து தவுக்கில் எல்லாமே பிடிப்போம். அதுக்கப்புறமா பண்ணி என்ன பண்ணணும்க்கா, அது மோரிலே உட்காந்துட்டு இருக்கும். திடீர்னு அதுக்கு என்ன வந்து உணர்ச்சி வசம் பொங்கிடுச்சுன்னா ஏறிடும். எப்படி பண்ணி சவுண்டு எப்படி விடும், உடுமா கேட்டிருக்கீங்களா அப்படின்னும், வயிறெல்லாம் பல்ச் பண்ணிக்கும். அப்படியே சேத்தோடு நடந்து போகும், அது தொடச்சிக்க தெரியாது. அந்த மாதிரி அதுங்க சாப்பிட்றத தின்னுறதுக்கு ஆசைப்பட்டாரான் இந்த பையன். அடுத்தது, ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அதை கூட எவனும் கொடுக்கலையாம். என்ன நிலைமை பாருங்க. அப்பா விட்டு பிரிஞ்சா, ஏசப்பா விட்டு பிரிஞ்சா இந்த நிலைமை தான். அடுத்தது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகுறேன். புத்தி தெளிஞ்சவிடன். அப்போ என்னன்னா, பிசாசு நம்மளோட புத்தியை கட்டிடுவான் நிறைய விஷயத்துல. ஏசப்பாக்கு விரோதமா நிறைய காரியங்களை கட்டிட்டு அது எல்லாமே இழந்துட்டு அப்புறமா யோசிக்க நம்ம ஆரம்பிப்போம். புத்தி தெளிஞ்ச விடன் யோசிப்போம், எங்க ஆச்சா ஏசப்பா கிட்ட போயிட்டு இருந்தா, சரி நம்ம சபைக்கு போயிருந்தா இன்னைக்கு நான் இது நடந்திருக்காது. நம்ம என்ன பண்ணுவோம்னா பண்ணியோட வேலையை பார்த்துட்டே இருப்போம். சபையா இருக்கலாம், இல்லை அப்பா உறவுகளா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். லேட்டரா ரியலைஸ் பண்ற அப்போ புத்தியை கட்டுற நிலைமை எல்லாருக்குள்ள வரும். அது கட்டி போட்டுரும், யோசனையே இருக்காது. நம்மளுடைய ஆவிக்குரிய தகவல் கிட்ட போய் பேசலாமே, ஆலோசனைகளை கேட்கலாமே, அதெல்லாம் எதுவுமே வராது. அப்போ புத்தி தெரிஞ்சவனா யோசிக்கிறானா, என்னுடைய தகப்பன் வீட்டுல வேலைக்காரன் கூட நல்லா இருப்பாங்களே, என்னது சர்ச்சில் வாலண்டியர் பண்ணுறவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்களே, பாத்ரூம் கழுவங்க கூட சந்தோஷமா இருப்பாங்களே, நான் திருப்பியும் சபைக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்து போறாங்களாம். அடுத்தது படிப்போமே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஓகே, அப்பா கிட்ட I will set out and go back to my father and say to him, Father, I have sinned against heaven and against you. மனம் திரும்ப நினைச்சானா, நான் சாரி கேட்கணும்னு நினைச்ச உடனே அப்படி நினைக்கிறான், நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன், பரலோகத்துக்கு விரோதமாகவும் அப்பாக்கு விரோதமாகவும். அப்போ ஏசப்பாக்கு விரோதமாக நம்ம தவறு பண்ணும் போதும், பெற்றோர்களுக்கு விரோதமாக தவறு பண்ணும் போதும், அப்போ அந்த பாவம் எங்க இருக்கு, ஹெவனுக்கு விரோதமா தப்பு பண்றோமா. அப்போ அப்பாக்கு விரோதமாக இருக்கும் போதோ, நல்ல அப்பா கெட்டப்பா அதெல்லாம் நம்ப போட்டது அப்பா தான். ஓகேவா? அப்படி நிற்கும் போதோ என்ன நடக்குமா, மேல ஹெவனுக்கு விரோதமாக நிக்கிறோமா, பாவம் நிக்குமா, அப்படியே அகெயின்ஸ்ட் ஹெவன் அண்ட் அகெயின்ஸ்ட் யூ. நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒத்துக்கினாராம், மனசுல தீர்மானம் எடுக்கிற. அடுத்தது படிங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. நிறைய பேர் நம்ம சர்ச்சுக்கு வரும்போது என்ன பண்ண, ஆண்டவரே எனக்கு தகுதி கிடையாது, நான் ஒரு வேலைக்காரனா நான் இருக்கேன், நான் அசிங்கமாக இருக்கிறேன், நான் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி அவர் சொல்றாரு, தகப்பனே உங்ககிட்ட வரத்துக்கு நான் தகுதி இல்லை, உன் புள்ளியா இருக்க கூட எனக்கு தகுதி கிடையாது, என்ன ஒரு வேலைக்காரனா வைத்துக் கொள்ளுங்க. தன்னை தாழ்த்திக்கிறாரு, மனம் திரும்புறாரு. அடுத்தது பார்க்கலாம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி
ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இதுல ஒரு மேட்டர் பாருங்க. அவர் மனசுல நினைச்சாரு, மனசுல நினைச்சது மாத்திரம் அல்ல, எழுந்து புறப்பட்டாராம். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்க மனம் திரும்ப, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில வந்திருந்தாலும், ஒருவேளை தப்பு பண்ணியிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், மீறுதல் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கலாம், வச்சு அவரை செஞ்சிருக்கலாம், ஹர்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பிதாக்கள், உங்களோட ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உங்க ஏசப்பா, அவரெல்லாம் ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ மனம் திரும்புற இதயத்துல ஒரு ஸ்டெப் எடுத்து அவர்கிட்ட போ. இதனால ஒருவேளை நீ சபையில மனதில் வந்துடு, சபைக்குள்ள வந்துடு. ஒருவேளை உங்க அப்பா கிட்ட சாரி கேட்கல, போய் கேட்டுடு, மன்னிப்பு கேட்டுடு. ஒரு மனசுல நீங்க தீர்மானம் எடுத்த உடனே ஆண்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போமே. அடுத்தது படிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்து கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். புரிஞ்சுச்சா? இவர் மனம் திரும்பி வராரு. உடனே அந்த அப்பா சொல்றாரு, டேய் கடா வெட்டுறா, ட்ரீட் வைடா. கழுத்துல முத்தமிட்டாராம், கட்டி பிடிச்சாராம், மோந்திரம் போட்டாராம், ஸ்டாண்டல் போட்டாராம். அப்போ எல்லாமே இழந்துட்டு இருக்கிறாரு பையன். சாண்டல் இல்லை, வஸ்திரம் இல்லை, எல்லாமே இழந்துட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு சபையில அப்பா அப்படின்னா நம்மளுடைய அப்பாவை நினைச்சுதான் ஏசப்பாவை கற்பனை பண்ணுவோம். நம்ம அப்பாக்கள் எப்படி இருப்பாங்க? கோவமா இருப்பாங்க, வெறுப்பா இருப்பாங்க. சில வாட்டி 99.99% அப்பாக்களா வாழ மாட்டாங்க. அது எல்லா குடும்பத்திலும் 1% தான் அப்பாக்கள் உண்மையான அப்பாக்களா இருப்பாங்க. அன்பு காட்டுவாங்க, கம்பேஷன் காட்டுவாங்க, மன்னிப்பு இருக்கும், மறக்கிறது இருக்கும், சபிக்க மாட்டாங்க. அது 1% தான். அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னு ட்ரை பண்ணும். அப்போ இந்த அப்பா கிட்ட நீங்க வந்துட்டீங்க, ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலையில நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருந்தாலும் உங்க அப்பா கிட்ட மனம் திரும்புதல் ஒரு டைம் உங்களுக்குள்ள இருக்கணும். சபைக்குள்ள நீங்க, நான் என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்போ அப்பா இந்த ஸ்டோரியில நீங்க பாத்தீங்கன்னா, இது ஏசப்பா சொன்ன ஒரு பேரபிள். வெறுக்கிறவரே கிடையாது, வெறுத்து தள்ளுறவர் கிடையாது, குற்றம் படுத்தவர் கிடையாது. உங்க ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கட்டும், உங்களுடைய போதகராக இருக்கட்டும், உங்களுடைய அப்பாக்களாக இருக்கட்டும், இல்ல ஏசப்பா இருக்கட்டும், உங்களை வெறுத்து தள்ளணுன்ற அவருக்கு கேரக்டரே கிடையாது. அவர் அன்பா இருக்க, அவரை ரெப்ரசென்ட் பண்ணதான் இந்த ஸ்டோரியை சொல்றாரு. என்கிட்ட வந்துடு, நீ என்ன இழந்திருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வந்துடு, மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுப்பாராம். அப்போ சபையில எதெல்லாம் இழந்து போய் வந்திருந்தாலும் பரவாயில்ல, வஸ்திரத்தை இழந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், ஆஸ்தி இழந்திருக்கலாம், ஞானத்தை இழந்திருக்கலாம், செருப்பு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். எது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு கட்டி பிடிச்சி, ஆண்டவரை என்னை மன்னிச்சிடுங்க. அவர் எல்லாத்தையும் மாத்த வல்லவராக இருக்கிறாரு. அடுத்ததாச்சா அப்பானா யாருன்னு சொல்லிட்டு சில வசனங்களை பார்க்க ஆரம்பிப்போம். சங்கீதம் 139 1-2. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஓகே, என்ன போட்டிருக்காரு? நம்ம உக்காடுறது எழுந்து கொள்வது கூட அவருக்கு தெரியுதான். என்னுடைய நினைவுகளை அறிஞ்சிருக்கிறோமாங்க. நம்மளுடைய நினைவுகள், உக்காருவது, ஏஞ்சு கொள்வது, அவ்வளோ அன்பாக இருக்கிறாராம். இதை நம்ம அப்பா பண்ணுவாரா? நம்ம அப்பா வச்சுதான் நம்ம கம்பேர் பண்ணோம். எங்க அப்பா இப்படிதான். நிறைய பேர் ஏசப்பா கூட அப்பான்னு ஒரு ரிலேஷன் கூட நிறைய சபைக்குள்ள இல்லை. கடவுளா பார்ப்போம், கடவுளை பார்க்கணும், கடவுளை வணங்க வந்துட்டோம், ஒரு புத்தியை போட்டுப்போம், இல்லை கால் மிதிச்சிட்ட புத்தியெல்லாம் போடுவாங்களே, ஒரு சிலுவையை போட்டுப்போம். அந்த மாதிரி தான் இருப்போமே தவிர ஒரு உறவுக்குள்ளே இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய அப்பாவை வைத்து ஏசப்பாவை கணக்கு போடும். எங்க அப்பா பயங்கர கோபக்காரர், எங்க அப்பா ரொம்ப காட்ட மாட்டார். அப்போ என்ன சொல்லுவாங்க, அம்மின்லாம் சொன்னல, ஷுவர் அப்படின்னு கூப்பிடுவாரு, ஷுவர் அப்படின்னுவாரு, ஹை அப்படின்னுவார். பேர் சொல்லி கூப்பிடாத ஒரு அப்பா தான் எனக்கு. கிஷோர்னு பேரை வச்சுட்டு பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன், ஏய் அப்படின்னுவாரு. நாங்களும் பாரு ஏயின்னு சொன்னா உள்ளே நான் போய் நிற்போம். அப்போ எங்க அப்பா எப்படியெல்லாம் இருந்தாரோ நான் எங்க பிள்ளைகிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் உன்னை கத்துக்கொண்டேன். நான் அன்பாக இருக்கணும், நான் அவங்கள நேசிக்கணும், என் பிள்ளையை நான் இன்னுமாக நேசிக்கணும், அவர்கள் என்னுடைய வித்து. நான் இப்போ டேனியல் பக்கம் அவன் ரசிப்பேன். இப்போ கூட முஞ்சா முத்தம் கொடுப்பேன் கட்டி பிடிச்சி, அவ்வளோ ரசிப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு நடந்ததை பார்த்து நம்ம அப்படி மாறிடக்கூடாது, நான் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்போ அப்பா யாரா? நம்ம உக்காடுறதும் பார்க்குறாராம், நிற்கிறதும் பார்க்குறான். அதுதான் ஏசப்பா.
அப்போ யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க உக்காறது தெரியுமா, பெரும் மூச்சை கூட ஆண்டருக்கு தெரியுமா, தாட்ஸை கூட அவர் அறிஞ்சிருக்கிறாராம். அடுத்தது சங்கீதத்திலே போயிடலாம். 139 17-18. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளில் தொகை எவ்வளவு அதிகம். அவருடைய தாட்ஸ் பயங்கரமா இருக்கான். எப்படி இருக்கா? அடுத்தது வசனம் படிங்க. அவைகளை நான் எண்ண போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நம்மளை பத்தி கடல் பார்த்திருக்கீங்களா? கடல் பார்த்திருக்கீங்களா? சீ பார்த்திருக்கீங்க? சீ தானே கடல்னா, கரெக்டா? சீயை பார்த்திருக்கீங்களா? பீச் பார்த்திருக்கீங்களா? அந்த மண்ணுங்களுக்கு தூள் அதை கவுண்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி கர்த்தர் நம்ம மேல நினைவு வச்சிருக்காராம். யோசிச்சு பாக்குறோமா? அந்த மாதிரி உலகத்தை படைத்த கர்த்தர் நம்மள நினைச்சிட்டே இருக்காராம். அதை கவுண்ட் கூட பண்ண முடியாது. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம பேரை சொல்லி பேரை நினைச்சிட்டு, இப்போ எவாஞ்சலிஸ்ட் ரெபேக்கா 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 யோசிச்சு மனவோ பிரஜ்வல் பிரஷ்யதா இல்லையா? யார் அவரு? உலகத்தை படைச்சவர். ஒவ்வொருத்தரை அவர் படைச்சவரு. அவ்வளோ பெரிய கர்த்தர் தாட் யோசிச்சுட்டே இருக்காராம். நம்மளை பத்தி வசனம் போட்டிருக்கு, அது பொய் கிடையாது. அவர் யோசிச்சுட்டே இருக்காராம். அடுத்தது படிக்கலாமா? என்ன படிக்கலாம்னாக்கா, இவங்க சங்கீதத்திலே நான் வேற எதனா இருக்குன்னு பார்ப்போமே. சாம் சாப்டர் 103:13. 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்ப இங்க இருக்கிற தகப்பன்மார்களுக்கு இந்த ஒரு வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்கணுமா? கேள்வி. சார் தகப்பன்மார்களே, பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கிற அப்பாக்களே, டிவியை பாருங்க, போதும் நீங்க பைபிள் படிச்சுது. அங்க டிவி பாருங்க, போட்டிருக்கு, as a father has compassion on his children, so the Lord has compassion on those who fear him. எப்படி கம்பேர் பண்றாரு பாருங்களேன். இறக்கமா இருக்கணும். இறங்குது போல. நீங்க இறங்கி இருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக இறங்கி இருக்கீங்களா? அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து இருக்கிறோமா? அப்படி பண்ற தகப்பனை போல நான் உங்க மேல இறங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தருக்கு பயந்தால். அப்போ ஏன் தகப்பன்மார்கள் அவ்வளோ பிரச்சனைல போறாங்கன்னாக்கா, இந்த காரியம் நடந்துடுச்சுன்னா ஆண்டவர் நம்ம வீட்டுல இறங்கி பாவத்தை மன்னிப்பார். ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு மனம் இறங்கலன்னா அவனுக்கு கர்த்தர் பயம் இருக்காது. பொண்ணுக்கும் பையனுக்கும் கர்த்தர் பயம் இருக்காது. அப்ப கர்த்தர் பயம் இல்லைன்னா கர்த்தருடைய கிருபை குடும்பத்துல இறங்காது. அப்ப அப்பாவை ரவுடியா மாத்திடணும். அப்ப அப்பாக்கள் கெட்டு போற ஒரு காரணம் என்னன்னா, உங்களுக்கு விரோதமாக ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. ஏன்னா உங்களை வெறுக்க வச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைகள் உங்களை பார்த்து பயம் வச்சிட்டானா, உங்களை வெறுக்க வச்சிட்டானா, அப்பா அவங்களை பார்த்து அவன் பிதாவுடைய அன்பையும் ருசிக்க மாட்டான், அவன் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் ருசிக்க மாட்டான். இது ஒரு அம்மா அப்பாவுக்கு மாத்திரம் எல்லாம், ரெண்டு பேரும் தான். பெற்றோர்களை பார்த்து பயப்படுற மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா அவன் ஏசப்பாவுடைய அன்பை ரசிக்க மாட்டான், ருசிக்க மாட்டான். அவனுக்கு அது கடவுளா தான் தெரியும், அவனுக்கு ஏதோ ஒரு கடமையா தான் தெரியும். ஏன்னா வீட்டுல சூழ்நிலையே பிசாசு மாத்திடுவான். அதுக்குதான் அப்பாக்கள் எல்லாம், சில அப்பாக்கள் ஆஃப் பாயில்களை போல இருப்பாங்க. ஆஃப் பாயில் பார்த்துருக்கீங்களா? வெந்தது வேகாதது. அப்படி கை விட்டோம்னாக்கா நடுவுல எல்லோ கலரு டுங்கு டுங்கு டுங்குனுக்கும். சில அப்பாக்கள் ஃபைனான்சியல உண்மையா இருக்க மாட்டாங்க. ஒரு ஞானம் இருக்காது, ஒழுக்கம் இருக்காது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அறவைக்காடா சுத்தி கொண்டு, நான் தகப்பன்மார்ல தப்பா பேர், நானும் அப்பா தான். அறவைக்காடுகளா இருப்பாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா பிசாசு பண்றான். ஏன் பண்றானாக்கா, அவனுக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மாதிரியே வளரணும். இன்னொன்னு, அப்பா அம்மா அவன் ருசி பார்க்க மாட்டான், உலகத்துல ருசி பார்க்க ஆரம்பிப்பான். பிள்ளையா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அப்ப அப்பாக்களுக்கு விரோதமா ஒரு ஆவிக்குரிய பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு கேள்வி, உங்க அப்பாவை பிடிக்கல, உனக்கு உங்க அப்பாவை நீ வெறுக்கிற, அந்த ஆளை பார்த்தாவே எனக்கு கன்றாவியா இருக்கு, இன்னும் என்ன கேவலமா எப்படி திட்டுவோம், ரொம்ப அழுக்கா இருக்கு, வெறுப்பா வருது, எரிச்சலாக வருகிறது. உங்க அப்பா நீங்க பிறக்கும் போது கண்டிப்பா ருசி பார்த்துருப்பாரு, அன்பை காட்டியிருப்பாரு. அன்பை காட்டாம நீங்க வளர்ந்துருக்க முடியுமா? எங்கேயோ ஒரு அன்பு காட்டியிருக்கணும். அவரோட வித்து மூலியமா தான் நீ புறப்பட்ட, கரெக்டா? அவர் வித்துனாலதான் நீ உருவாக்கப்பட்ட. ஆண்டவர் ஜீவனை கொடுத்தாரு, ஆனா அவர் வித்து. எங்கேயோ அவருடைய கேரக்டர் உனக்குள்ள இருக்கும். அவர் சோம்பேறினா நீயும் ஒரு சோம்பேறியா இருப்ப, அவரு தூங்க மூஞ்சினா நீயே தூங்க மூஞ்சி மாதிரி இருப்ப. அவரும் எரும மாடு மாதிரி மெதுவா இப்படி சபையில திரும்புறாருன்னா நீயும் அப்படியே தான் இருப்ப. அதோட கேரக்டர். அப்ப அந்த அப்பாக்காக நீங்க ஜெபம் பண்ணிருப்போமா? அந்த அப்பாக்காக நீங்க உத்தரவாதம் எடுத்து ஒரு ஃபாஸ்டிங்கை போட்டு என் அப்பாக்காக நான் ஜெபிச்சிருப்போமா? அப்ப ஆவிக்குரிய மண்டலத்துல பிதாவுடைய அன்பை ருசி பார்க்காதபடி உங்க அப்பாக்களை வெறுக்கும்படியாக காரியங்கள் வரும். அப்ப நீங்க ஜெபிச்சிங்களா? எவ்வளவு குறை சொல்றோம் அப்பாவை பார்த்து, அப்பா சரியில்லை, அப்பா இப்படி, அப்பா வாழ்ந்தது அப்படிங்க, ரட்சிக்கப்படல. சில அப்பாக்கள் ரட்சிக்கப்பட்ட வார்த்தை உள்ள போல ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க முழங்கால ஜெபம் பண்ணியிருப்பீங்களா? அவங்க அப்பாக்களுக்காக பண்ணியிருக்கீங்களா? பிள்ளைகளை வெறுக்கிற பிள்ளைகளை
இப்போ உங்க அப்பாவெல்லாம் நிக்க வச்சு முத்தம் கொடுக்க சொன்னா எத்தனை பேர் முத்தம் கொடுப்பீங்கன்னு தெரியாது. வெறுப்பா இருக்கும், கசப்பா இருக்கும், வச்சு சொட்ட மடியில் ஒரு நொட்டணுமான்னு தோணும், வெட்டிலான்னு தோணும், மிதிக்கணும்னு தோணும். இதெல்லாம் என்னுடைய தாட்டில், பிள்ளைகளுடைய தாட்டு. வெறுப்பு வந்துடும் சில பிள்ளைகளுக்கெல்லாம். எங்க அப்பா கொடுமையானவர் தான், ஆனா நான் அவரை வெறுத்தது கிடையாது. பயப்படுவேன், வீட்டுல எல்லாம் நல்லா இருக்குன்னு தோணும். வெறுக்க மாட்டேன், ஆனா வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் வீட்டுல இருந்தாலும் ஃப்ரீடமே இருக்காது. ஏன்னா ஒரு ஆர்மி மேன் மாதிரி இருப்பார், ஸ்ட்ரிக்டா. ஏய் மடி, ஹோம்ஒர்க் பண்ணு, எழுது. அவரோட வண்டி சத்தம் வெளியே கேட்டுருச்சுனாக்கா அவர் 6 மணி 5 மணிக்கு வருவார். ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள் டியூட்டி, பஸ் டிரைவரு, ஷிஃப்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு அவர் வண்டி சத்தம் எங்களுக்கு கேட்கல, ட்ருன்னு கேட்டுட்டா போதும். தூக்கத்துல இருக்கிற நாங்க ஏஞ்சி உக்காந்துட்டு புக் எடுத்து உக்காந்துருவோம். இப்படி நீங்க எப்படி இப்போ பேருக்கு இப்போ நான் திட்டிடுவோன்னு சொல்லிட்டு பைபிள்லாம் எடுக்கிறீங்க, நடிக்கிறோம்ல, அந்த மாதிரி நான் நடிப்பேன். புக்கை எடுத்துட்டு உக்காந்துரும். அப்படியே எங்க அப்பாவுக்கு தெரியும் நாங்க நடிக்கிறோம்ட்டு. ஆனாலும் அவர் வந்தா ஒரு பயம் இருக்கும், நடுநடுக்கம் இருக்கும். எந்த கிஃப்டெல்லாம் வாங்க மாட்டார். இந்த சாப்பாடு, இந்த ஸ்நாக்ஸு, இந்த பொம்மை பொருள் ஒரு கொஞ்சம் இருக்காது. கடினமான ஒரு அப்பா. அயன் போட வைப்பாரு, பாத்ரூம் இது பண்ண சொல்லுவாரு. ரொம்ப கடினமான ஒரு அப்பா தான் எங்க அப்பா. ஆனாலும் அவருக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்சோம். ஓகேவா? அதனால இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அப்போ அப்பாக்களுக்கு விரோதமா ஆவிக்குரிய போராட்டம் வரும். அப்பாக்களை உயிரை எடுக்கும்படியாக, அப்பாக்களை உயிரை எடுக்கும்படியாக காலத்துக்கு முன்னாடி செத்துடணும் அப்பாக்கள். அப்ப அதுக்கு போராட்டம் வந்துட்டே இருக்கும். அப்பா எல்லாம் என்ன பண்ணுவோம்? எத்தனை பேர் அப்பா எல்லாம் சந்தோஷப்படுவீங்க? எத்தனை பேர் அப்பா எல்லாம் சந்தோஷப்படுவீங்க? மனசுல அப்படியே கை இப்படி விடுது, எப்போ போவான்னு பாக்குறேன், போக மாட்டான். அப்பா போயிட்டோம்னா கஷ்டம். சரியா? இது ஒன்னா சங்கீதத்துல இப்படி பார்த்துட்டோம். ஆவிக்குரிய மண்டலத்துல பிரச்சனை உண்டு. மேத்யூ சாப்டர் 10 verse 30. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. Even the very hairs of your head are all numbered. உங்க தலையில இருக்கிற மயிர்கள் எண்ணப்பட்டிருக்கான். நம்மளுடைய மயிர்கள் எண்ணப்பட்டிருக்கான். சில பேருக்கு இல்லை, பாவம் ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்டவர் அதை கணக்குக்க முடியாதே. கொஞ்சம் நீங்கள் அவரை ஞாபகப்படுத்தாத மாதிரி முடி கொட்டு போயிருக்கு. எங்கள் சைட்லனா ஒரு 2-3 வச்சுக்கோங்க. இந்த பெயிண்ட் ப்ரஷ் தெரியுமா, அந்த மாதிரி சைட்லனா கொஞ்சோண்டு இருக்கணும். அதை எண்ணறதுக்குன்னா ஆண்டவருக்கு வந்து நம்ம நேரத்துக்கு என்றானா என்ன அர்த்தம்? இஸ் கவுண்டிங், ரிமெம்பரிங். பா என் பையனுக்கு பாடுறான், இன்னைக்கு 2 முடி விழுந்துருச்சு, கவுண்டை டிக்ரீஸ் பண்ணு, அதை கூட என்றாராம். அதுதான் ஏசப்பா. அப்போ அவருடைய அன்பை புரிஞ்சுக்கணும். வசனம் போட்டிருக்கு, உங்களுடைய மயிர்களை கூட நான் எண்ணுறேன். கஷ்டம்தான் உங்களுக்கு ஆல்ரெடி, பாவம். சரி, அப்போ முடி ரொம்ப முக்கியம் போல. அப்போ அதை எண்ணிட்டு இருக்காராம். அப்போ இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில பிரச்சனைன்னு வந்திருக்கலாம், கர்த்தர் அதை கூட உன்னிப்பாக கவனிக்கிறான். அதுதான் ஏசப்பா. அதை புரிஞ்சுக்கணும் போதும். அவர் அவ்வளோ பிஸியா இருக்காரு, நம்மளை பத்தி நினைச்சு கொண்டு அவரு பிஸியா இருக்கிறாரு. நம்ம உலகத்தின் காரியத்துல ரொம்ப பிஸியா இருக்கும். யாரை வஞ்சிக்கலாம், யாரை ஏமாத்தலாம், எந்த பாவத்துல போகலாம். ஆனா அவரு அவ்வளவு பிஸியா இருக்காரு நம்மளை பத்தி நினைச்சிட்டு. அடுத்தது 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க வந்திருக்கிற எல்லாருமே அவர் ரொம்ப அன்பானவர். கடிந்து கொள்கிறார், ஸ்ட்ரிக்ட் பண்றார், டிசிப்ளின். ஆனா ரொம்ப அன்பானவர். அது சொல்லவே முடியாது. புருஷனுடைய அன்புக்கு ஈக்குவல் கிடையாது, அப்பாவுடைய அன்புக்கு ஈக்குவல் கிடையாது, அம்மாவுடைய அன்புக்கு ஈக்குவல் கிடையாது. அவங்க எல்லாருமே, நம்ம எல்லாருமே வந்து வீக்கான பாத்திரங்கள். ஆனா தேவன் அன்பாக இருக்கிறாராம். இன்னைக்கு அதை நீங்க ருசிக்கணும். என் அப்பா ரொம்ப அன்பா இருக்காரு, ஏசப்பா ரொம்ப அன்பானவர் இருக்காரு, என்ன லவ் பண்றாரு. இன்னைக்கு பாக்குற லவ் அது கிடையாது. நம்ம இந்த மொபைல்ல பண்ற லவ், கடலை போடுற லவ், பொண்ணுகிட்ட பேசுற லவ், பையன்கிட்ட பேசுற அந்த லவ் கிடையாது. இது வேற விதமான லவ். நம்மளுக்கு படம்லாம் வந்து மாத்திடுச்சு. லவ்னா பட்டர்ஃப்ளை ஃபீலிங், உள்ளுக்குள்ள கட கட கடன்னு வரும். ஃபோன்ல பேசினா அப்படியே டோபமைன் எஃபெக்ட்லாம் வந்துட்டு கட கட கடன்ட்டு வர ஆரம்பிக்கும். அது லவ் கிடையாது, இது வேற விதமான லவ். ஃபுல்லா லவ்வா இருக்காராம். அடுத்தது அவருடைய கேரக்டர் இன்னொன்னு பார்க்கலாம். எது பார்க்கலன்னா மேத்யூ 5:48. மத்தியு 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். He is perfect, complete. ஒன்னு லவ்னால நிரப்பப்பட்டிருக்காரு, தாட்ஸ் யோசிச்சுட்டே இருக்கா. பெர்ஃபெக்ட் ஃபாதரா. அப்ப நீங்க டவுட்டே பட தேவையில்லை, ரொம்ப பெர்ஃபெக்ட். அவர் வழி நடத்துற காரியங்கள் அதிசயமா இருக்கும். பெஸ்டா கொடுப்பாரு, பெஸ்டா நடத்துவாரு. அப்ப எதுவுமே விட்டுற மாட்டாரு. நம்ம குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை வச்சு கம்பேர் பண்ணலாம், அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. பெஸ்டா கொடுப்பாரு, பெர்ஃபெக்ட் ஃபாதரா. அப்ப நம்மளுடைய அப்பா ஏசப்பா பெஸ்ட் தான் வச்சிருப்பாரு, பெர்ஃபெக்டா வச்சிருக்க. பெர்ஃபெக்ட், அப்படியே முழுமையாக இருக்குமா எல்லாமே. ஓகேவா? அது ஒரு கேரக்டர். அடுத்தது 1 John chapter 5 verse 1. 5:1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும்
தேவனால் பிறந்திருக்கிறான். ஓகே, இயேசுவை ஏத்துக்கொண்டால் விசுவாசிக்கிறவன், அப்போ எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாம். அப்ப நம்மலாம் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ கர்த்தருடைய அன்பு நமக்கு இருக்கு. கர்த்தர் முடிய எண்ணி பாக்குறாரு. கர்த்தர் உக்கார மூச்சு விட்டு விட்டு பாக்குறாரு. அடுத்தது என்ன சொன்னேன்? கர்த்தர் பெர்ஃபெக்டா இருக்காரு நமக்கு. கர்த்தர் தகப்பனாக இருக்கிறாரு. இது எல்லாம் நமக்கு தான். அடுத்தது நீதிமொழிகள் படிச்சிடலாம். நீதிமொழிகள் 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். மல்டிபிள் கவுன்சிலர் எங்க இருக்காங்களோ உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்போ கர்த்தருடைய இடத்துல ஆலோசனைகள் இருக்காம். இன்னைக்கு இது ஒரு கேள்வி. ஆலோசனை யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம்? கர்த்தர்கிட்ட கேட்கிறோமா, இல்ல ஆவிக்குரிய பிள்ளைகிட்ட கேட்கிறோமா, இல்ல உலகத்தார்கிட்ட கேட்கிறோமா? இன்னைக்கு நிறைய வாட்டி உலகத்தாருடைய காரியத்தை தான் பிடிச்சுக்கொள்ளும். சரி, இதெல்லாம் அப்பாவை பத்தி. ஓகேவா? இப்போ என்னுடைய ஸ்டோரி எடுக்கிறேன். அப்பா கேளுறா, சின்ன பிள்ளை கேளு, அப்பா கேளு. சரி, மை ஃபாதர், இங்கிலீஷ்ல சொல்லிட்டா, மை ஃபாதர் பாஸ்ட் அவே இந்த இயர் 2006. கர்த்தருக்குள்ள எடுத்துக்கப்படல. 2006 செத்துட்டாரு. ஓகேவா? மோசமான அப்பா, ஆனாலும் எனக்கு அன்பு இருந்துச்சு. அவருக்கு இருந்துச்சா தெரியாது. ஒரு நாள் முத்தம் கொடுத்தது கிடையாது, ஒரு நாள் என்னை கட்டிப்படுத்தது கிடையாது. மோசமான அப்பா. நிறைய அப்பாக்கள் வயசான குழந்தையா மாறிடுவாங்க. அவர் இன்னும் அப்போ சாகும் போது அவருக்கு 50 வயசு. அதனால உங்க அப்பாக்களை நீ ரொம்ப வெறுக்காதீங்க. அது கொஞ்ச நாள் குழந்தைய மாறிடும். 50 இருக்கும்போது வேற மாதிரி இருக்கும். 60 இருக்கும்போது அவங்களுக்கு சரியா கல்விக்க கூட தெரியாது, சரியா பாத்ரூம் கூட போக மாட்டாங்க. குழந்தைய மாறிட்டு வர தரணும். நம்ம ஒரு வேளை குழந்தையா இருக்கும் போதோ அவன் திட்டிருந்தா அப்படி, ஏய் என்ன இங்கிட்டி பண்ற, நான் காலில் எல்லாம் பண்றேன், அடிச்சு ரொப்புன்னு விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? காலில் கக்கா போனா கூட அதை தொடிச்சிட்டு அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க? நமக்கு கழுவுறதுக்கு பல்லு வளர்க்கறதுல யார் சொல்லி கொடுத்தா? யாரு? யூடியூபா? அம்மா. டேய் அப்பா சொல்லு. பிள்ளைகளுக்கு அப்பானா பிள்ளைகள் அப்பானா ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பார்த்துட்டே இருப்பாங்க. இவன் என்ன பண்ணா, டேனியல் சண்டே ஸ்கூலுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணா, ஜெபம் பண்ண விட்டுருக்காங்க 2 வாரத்துக்கு முன்னாடி. ஜெபம் பண்ணியிருக்கான். ஏசப்பா, எங்க அம்மாக்கா அப்பாவும் சண்டா இணைக்குதுப்பா, சண்டாவை கூடாது ஏசப்பா, சமாதானத்தை கொடுங்கப்பான்னு ஜெபம் பண்ணியிருக்கான். ஆனா எங்க வீட்டுல பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம். அது யார் தெரியுமா? டேனியல். அவன் பண்ற வேலை எல்லாரையும் முட்டி விட்டுருவான். ஒன்று நான் அடிக்க போயிட்டேன்னா அம்மா வந்துடுவாங்க, அம்மா அடிக்க போயிட்டா நான் நடுவில் போயிடுவேன், இல்லை 2 பேரும் அடிச்சா ஆயா நடுவில் வந்துடுவாங்க. ஏன் அடிக்கிற? இதுலயே மூட்டி விட்டுருவான். மூட்டி விட்டுட்டு சமாதானத்துக்காக ஜெபம் பண்றான். எங்க வீட்டுக்காரங்களாம் 2 பேருக்கு தெரியும். ஒன்று ஆண்டவர், இன்னொன்று யாரு? சுந்தருக்கெல்லாம் கிடையாது, சண்டே ஸ்கூல் டீச்சருக்கு. எல்லா ஜெபமா சொல்லிட்டானா. அப்புறமா போனான்னு நான் சொல்றேன், நான் எப்பவுமே மிரட்டுவான், இப்படி பண்ண சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லிடுவேன்னு. இப்போ அவன் என்ன மிரட்டுறான், இப்படி நீ பண்ண நான் சண்டே ஸ்கூல்ல சொல்லிடுவேன். போன வாரம் சொல்றான், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு ஏதோ கத்திட்டேனா சண்டே ஸ்கூல்ல சொல்லிட்டா அவன் என்ன மிரட்ட ஆரம்பிக்கிறான். அப்ப பிள்ளைகள் அப்பாவை பார்த்துட்டே இருக்காங்க. அப்பா என்ன பண்றாங்க, அப்பா என்ன உக்காடுறாங்க, அப்பா எப்படி ஏஞ்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்பா எப்படி என்னை பார்த்து கேட்பான். அப்பப்போ ஒருத்தர் ஒரு பில்டிங் மேல உயரமா இல்லை மரத்து மேலே ஏறிட்டுக்கிறார் தேங்காய் பறிக்க. என்னை பார்த்து கேட்குறான், அப்பா நீ ஏறிடுவல? அவனோட நம்பிக்கை. அடுத்தது யாரோ ஃபாஸ்ட் அப்பா நீ ஓட்டிடுவல? பெரிய லாரி பஸ்டான், அப்பா நீ ஓட்டுவ தானே? அவனுடைய எண்ணம் ஏக்கம்லாம் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. எங்க அப்பா பஸ் டிரைவர். எனக்கு பெருமை இருக்கும் பாருங்க. பந்தா எங்க அப்பா பெரிய வண்டி ஓட்டுறாரு. என் பையன் எங்க அண்ணன் வந்திருக்கும்போது வீட்டுல என்ன சொல்றான், ஒரு டைம் ஏதோ பேச்சுல ஏதோ அவங்க அக்கா எங்க அண்ணனுடைய பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, எங்க அப்பா இப்படின்னு. இவன் சொல்றான், எங்க அப்பா பெரிய பாஸ்டர் அப்படின்றான். அப்பதான் நினைச்சு பரவாயில்லையடா அங்கீகரிச்சுக்கிறான். அப்படி பெரிய பாஸ்டர் இது பண்ண. அதே மாதிரிதான் எங்க அப்பா பஸ் ஓட்டுவாரு. நான் வேற சொல்ல, எங்க அப்பா பெரிய பஸ் ஓட்டுவாரு. எங்க அப்பா எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் இல்லைன்னா உலகம் மூடிடும், அவர் இல்லைன்னா உலகம் இருக்காது. அப்படிதான் நான் நினைச்சேன். அப்போ செத்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, செத்துட்டு அப்புறமா ரொம்ப கவலைகள். செத்துட்டோம்னா டிபெண்டன்சி இருக்கும்ல, அப்பா இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, ரொம்ப கஷ்டமாயிடும். ஃபீஸ் கட்டணும், தேவைகள் சந்திக்கணும். என்ன ஆச்சு, ஃபீஸ் கட்ட கூட முடியாத ஒரு சூழ்நிலை. 1200 ரூபாய் தான் ஃபீஸ். பிள்ளை டேனியல் கேள்றாங்க, எங்கடா நீ கற்பனையில் வரும், உங்க அப்பான்னு நினைக்கிறியா? இங்க யாரை பத்தி யோசிக்கிற? மைண்ட்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கணும் போல. நீங்க யோசிக்கிறதெல்லாம் ஒரு ஆண்டர் மட்டும் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வச்சுட்டு ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி விட்டு மைண்ட்ல யோசிக்கிறதுலாம் அப்படி ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வர மாதிரி சொல்லிடணும்.
நல்லா இருக்குல்ல சபைக்குள்ள அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி சர்ச்சுக்குள்ள வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபீஸ் கட்ட முடியல. அப்போ 1200 தான் ஃபீஸ். என்னது டிப்ளமோ முடிச்சு செகண்ட் இயர் போகிறேன், 1200 ஃபீஸ் கட்ட முடியல. உறவுகள்லாம் வந்து இருக்கிறேன்னு சொன்னாலும் அப்போ கை கொடுக்கல. அந்த ஃபீஸுக்காக காத்துட்டு அப்போ நான் ரட்சிக்க கூட படலை. நான் ஏசப்பா கிட்ட வணங்குறேன் அப்படின்னா ஜெபம் பண்ணுறேன். எனக்கு ஜெபம்னாலும் ஒன்றும் தெரியாது. ஏசப்பா எங்கள் அப்பாவை காப்பாடு, உயிர் போயிட்டுருக்கு, சாவறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு சென்னையில், அவரை போய் பார்க்கவும் முடியல. எனக்கு அன்றைக்கி எக்ஸாமு, எனக்கு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எக்ஸாமு, நான் எக்ஸாமுக்கு போகணும். பேண்ட் நல்ல ஞாபகம் இருக்குது, ஏதோ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்கேன், காலேஜ் போவேன். எங்கள் அப்பா சீரியஸாக இருக்க நியூஸ் வந்துச்சு, அப்பா ஏசப்பா எங்கள் அப்பா செத்துறக்கூடாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேண்டில் ஏற்றி ஜெபம் பண்ணுறது தான். கேண்டில் ஏற்றுவோம் தானே, எனக்கு அதுதான் தெரியும். கிறிஸ்துவர்கள் என்றால் கேண்டில் ஏற்றுவது. கேண்டில் ஏற்றிட்டு இல்லை நின்றுக்கன்னு இல்லை முட்டி போட்டுட்டு அதை பண்ணணும். அப்போ நான் அப்பா ஏசப்பாட்ட கேட்குறேன், அப்பா ஏசப்பா காப்பாற்றினுங்க, அப்பா காப்பாற்றின்னு ஒன்றும் ஜபத்துக்கு ஒரு அப்புறம் இது பதிலே இல்லை. போகிறேன், எக்ஸாமுக்கு போய் காலை வைக்க போகிறேன், வீட்டை விட்டு போகிறேன், நியூஸ் வருது. அப்போல்லாம் ஃபோனெல்லாம் இல்லை. ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் தராரு, அப்பா செத்துட்டாரு, முடிஞ்சிடுச்சு கதை. என்னுடைய ஃபேத்து கீத்து எல்லாம் ஷேட்ரு. அது ஆகிட்ட அப்புறமா வந்து அன்னைக்கு கல் நெஞ்சமாக அழுகுறோம் ஒரு பக்கம். ஆனால் போயிட்டு எக்ஸாமுக்கு அன்னைக்கு செத்த நாளில் எக்ஸாம் எழுதணும் இங்கிலீஷ் பற்றி. அப்போ இங்கிலீஷ் போய் நான் பேப்பர் எழுதுறேன். அதில் ஒரு பேப்பர் அன்னைக்கு படாத பாடுபட்டேன். என் ஹால் டிக்கெட் நம்பர் சரியா இல்லாமல் எனக்கு உட்கார விடாமல் இது மாதிரி புல்பீட்டில் உட்கார வச்சிட்டாங்க காலேஜில். உட்கார வச்சுட்டு என்னை அடிச்சிட்டாரு. அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய ஹெச்ஓடி என்னை அடிச்சிட்டாரு, அரைஞ்சிட்டாரு. அன்னைக்கு அப்பா செத்தாரு. போகிறேன், ஒரே பட்டால் நடிச்சு, என்னடா நீ ஏதோ ஃபார்ம் சப்மிட் பண்ணலாம், அதனால தான் உன் பேர் வந்து ரெஜிஸ்டர் நம்பரில் சீக்வன்ஸ் எல்லாம், அதுக்கு தான் உனக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பண்ணியா தப்புன்னு பல்லாறு நடிச்சிட்டு இது மாதிரி ஃபுல் பீட்டில் உட்கார வச்சாரு. அன்னைக்குன்னு பார்த்தா பேப்பரில் அப்பா பற்றி லவ் லெட்டர் எழுதுன்னு இங்கிலீஷில் இருக்குது. நான் அழுதுக்குனே எழுதலாம் லவ் லெட்டர் அப்பாவுக்கு, இது வரைக்கும் எழுதுனே கிடையாது. அப்போ ஒரு லவ் லெட்டர் எழுதுற, அப்பா நீ எந்த இப்படி எழுது, அது ஒரு கற்பனை. அப்பா எப்படிக்கிறாரு, நீ காசை வந்து ஒரு லெட்டரை போட்டு கேட்கணும், நீ அன்பை ரெப்ரசென்ட் பண்ணணும், லவ் லெட்டரும் எழுத. அப்பா எல்லா சப்ஜெக்டும் பாஸ் ஆகிட்டேன், கிளியர் பண்ணிட்டேன். ஏசப்பா அப்போதுன்னு நான் விடவே இல்லை. ஒரு வேளை இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அப்பா இருக்கிற திமிரில் ஏசப்பாவோட அருமை தெரியாது. இதை ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு இஸ் தகப்பனுவாங்க. இருந்தாலும் இல்லாகட்டி அவர் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறாரு. நீ ரிலேட் பண்ணி பாரு, அவர் அன்பு உனக்கு ஃபில் ஆகிடும். அப்போ என்ன வந்து அவர் நிரப்பி வழிநடத்தி எக்ஸாம் பாஸ் ஆகிட்டேன். அடுத்தது 2021 தனியாக வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோம். தனி வீடு, நானும் என்னுடைய அம்மாவும். 2021 இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, எரும மாடு மாதிரி உங்க பிள்ளைகள், அவன் மேலே பாரம் போட முடியுமா? 27, 28 பாரத்தை சுமக்க முடியாதான். 2021 நான் வெளியே வந்தேன். அப்போ வீட்டு வாடகை 9000 ரூபாய், 8500 9000 கிட்ட போயிடுச்சு. தண்ணி பில்லு கட்டணும், மோட்டர் பில்லு கட்டணும், ரெண்ட்டு கட்டணும். எவ்வளோ சம்பளம்னாக்கா 14க்குள்ள தான், 12 13,000 தான். மிச்சம் 3000 இதுக்கு கொடுக்கணும், தசமாகத்தை கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணி ஞானத்தோட யாருக்கிட்ட கடன் வாங்கலை. கர்த்தர் ஞானத்தினால நிரப்புவார். நீ நம்புறியோ கிடையாது, ஆண்டவர் ஞானத்தினால நிரப்புவார். ஏஜ் முக்கியம் கிடையாது, நீ ஞானத்தை கிட்ட நிரப்புவார். இன்னைக்கெல்லாம் அறவே கடை சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இருக்கிற 21 பிள்ளை, 22 பிள்ளை, 24 பிள்ளைலாம் பார்த்தீங்கன்னா கீழே லோ போட்டு சுத்திட்டு இருக்கு. அதுக்கு ஞானமே இல்லை. அது கையில குடும்பத்தை கொடுத்தா, நான் சில வாட்டி யோசிப்பேன், சில பிள்ளைகளை நினைச்சு, இது அப்பாவை எப்படி காப்பாற்ற போகுது? அந்த அப்பா அம்மா ரொம்ப அன்பை காட்டுறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும், நான் கேட்டிருக்கேன் காதால, ரொம்ப அன்பை காட்டுறாங்க, அவங்க பிள்ளைகளுக்காக உருக்கமா இருக்காங்க. ஆனா அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, வெந்து வேகாத மாதிரி இருக்குது. அது எப்படி பார்த்துக்கணும்னே தெரியாது. அது உலகத்துல முழுகி கிடக்கு. அது சோறு போடுமான்னு கூட தெரியாது. ஆனா அந்த அப்பா அம்மா அவ்வளோ அன்பை காட்டுறாங்க. தாங்கன்னு பேச்சுனால ஒரு ஜுரம்னாக்கா அப்படியே பார்த்துக்கிறது. என்ன என் பிரதர், அவனுக்கு ஜுரம் பிரதர், என் பொண்ணுக்கு அப்படியே துடிக்கிறாங்க. ஆனா அந்த அறவைக்காடுகளுக்கு ஞானம் கூட கிடையாது. அது உலகத்துல முழுகி, ஞானம் கிடையாதுல்ல, உலகத்தின் ஞானம் பயங்கரமா இருக்கு. அதை காப்பாற்றணும் கூட தெரியாது. எட்டி உதச்சிட்டு போயிடும் போல. அப்பா 10 இருந்தா மிதி அவனை அப்படின்னு மிதிச்சுட்டு போயிடும் போல. இவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் நம்மளுக்கு டார்ச்சரு. என்ன நீ எப்படி பேசிக்கிற, மூஞ்ச சுருத்தனி ஊத்துற, காத்துட்டு இருப்பாங்க போல சில பிள்ளைகள். அப்போ அப்பா என்ன ஏசப்பா வழி நடத்த ஆரம்பிச்சார். உண்மையாவே ஞானத்தினால் நிரப்பின. இப்பெல்லாம் யோசிச்சேன்னா, எப்படி அந்த ஞானத்தை கொடுத்தாரு? பணத்தை சேர்த்து வைக்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, பணத்தை சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, எனக்கு லைஃப்ல சொல்லி கொடுத்தது தான் உங்களுக்கு பாடமா சொல்றேன். அப்போ என்ன நடக்கும்னா, காசை சேர்த்து வைப்பேன், கடன் வாங்கினது கிடையாது, தசமங்கத்தை கை வச்சது கிடையாது. 18 வருஷமா நான் தசமங்கத்தை போடுறேன். ஒரு மாசமும் கர்த்தருடைய பணத்தை திருடுனதே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? எனக்கு குறை வந்ததே கிடையாது. இக்கட்டு வரலாம், ஆனா ஆண்டவரை ஏமாத்த மாட்டேன்.
ஒரு டிசிப்ளின் பண்ணிக்கொண்டேன். நான் ஆண்டவர் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ சபைக்குள்ள எனக்கு இது மாதிரிலாம் ஹாலுக்குள்ள வர ஆரம்பிச்சிடுவேன். அப்போ ஒரு பாட்டு பாடுவாங்க, எனக்கு ஆண்டவர் பத்தி ஒன்றும் தெரியாது, இந்த ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? அப்பான்னு கூப்பிடவா அம்மானு கூப்பிடுவேன், அப்பான்னு கூப்பிடதான் ஆசை. யார் பண்ணாது? யாரு? வெஸ்லி பிரதர் பாடினான். அந்த பாட்டு பாடும் போது வர்ஷிப் லீடரு முதல் 2 மாசம் தான் சபைக்கு போயிருவேன். என் கண்ணு ஊத்தம். ஏன்னா எனக்கு அப்பா கிடையாது. அப்பா இல்லைன்னு தருதல நீங்க அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு அந்த அருமை. உன்னை இல்லைன்னா காரி உலகம் துப்போம். அப்பா இல்லாத புள்ளடா, இது நடு ரோட்ல போகும், இது அப்பா இல்லாத புள்ளி, என்னென்ன வேலை பார்த்து இருக்குமோ அப்படின்னு காரி துப்பிடுவாங்க. அப்போ அந்த சபையில போய் நிக்கிற ஒரு டைம் எல்லா இடத்துலயும் அவமானம் வரும். அப்பா இல்லைன்னா எல்லா இடத்துலயும் உனக்கு கேவலமா தான் பார்ப்பாங்க. உனக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது. உண்மையாவே அசிங்கப்படுத்துவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும், காலேஜ்னா இருக்கட்டும், ஆஃபீஸ்னா இருக்கட்டும், கல்யாணம் திருமணம் கேவலமா பார்ப்பாங்க. அப்போ இந்த சர்ச்சில் இந்த பாட்டு பாடுவாங்க. நான் கண்ணீரை மாலையே ஒரு அந்த பாட்டு கேட்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபீலிங்கு, உன்னை ஏசப்பாவை நான் நேசிக்க ஆரம்பிப்பேன். அவ்வளோ நேசிப்பேன். கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லை. இங்கே வந்து பேருக்கு தட்டுறது, சபைக்கு போயிட்டு கையை தூக்கினா கையை தொட்டு இப்படி இல்லை. நான் உள்ளே போயிட்டேனே நான் ஆண்டவர் அவ்வளோ நேசிப்பேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அது வார்த்தையினால வர்ணிக்கவே முடியாது. இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுவேன். 3 hour 4 hour முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஏசப்பாவோட டான்ஸ் ஆடுவேன். அது எப்படி ஆடுவேன் தெரியுமா? நீங்கள் ஆடிக்கிறீங்களா ஏசப்பாவோட டான்ஸு? அறைக்குள்ள எப்படி டான்ஸ் ஆடுவேன்னா, உண்மையாகவே லிட்ரலாக ப்ரெசன்ஸு, அவரை பார்க்குறேன்னு இல்லையோ என் கையை பிடிப்பாங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரே அவர் கூட ஜெபம் பண்ணி நீ இப்படியே பாட்டு பாடினே இருப்பேன். இப்படி நின்றுட்டு என் அறைக்குள்ள 3 மணி 2:30 மணி 3 மணிக்கெல்லாம் விடிய காலை யாரோ வந்து என்னை பிடிப்பாங்க. இப்படி 2 கையை பிடிச்சி, நீ வாடா டேனியல் இங்கே வாயன், கையை பிடிச்சி யாரோ ஒருத்தர் பிடிச்சி என்னை பிடிக்கிறது நல்லாவே தெரியும். இப்படி பிடிச்சி இந்த ரொட்டேட் பண்ணுவாங்க தெரியுமா? இப்படி ரொட்டேட் பண்ணுவோம், இப்படி ரொட்டேட் பண்ணுவோம். நம்புவியா? ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அப்படியே ஒரு லவ் ஃபீலிங்குள்ள கொண்டு போவாங்க. இந்த கப்புள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க தெரியுமா? நான் இந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டிருக்கேன். இப்படி கையை பிடிச்சி, இது கற்பனை இல்லை, உண்மையாகவே பிடிச்சி நடத்தும், என் கண்ட்ரோல்லே இல்லாமல். இப்படி போகிறது என்ன, அப்படி போகிறது என்ன. இந்த கப்புள்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஒரு வேளை இந்த டான்ஸில் மேரேஜ்லாம் ஆடுவாங்க கப்புள்ஸ் எல்லாம். இப்போ ஆடுற டான்ஸ் இல்லை, நாக்கு மடிச்சுக்கட்டு இடி கட்டிக்கின்னு டங்க டங்குன்னு இந்த ரப்பர் பேண்ட், அந்த டான்ஸ் கிடையாது. கப்புள்ஸ்கள் உண்மையாக ஆடுவாங்க ஃபாரின்லலாம். அப்படி அந்த மாதிரி கையை பிடிச்சிட்டு அது அப்படியே ஸ்விங் ஆகும். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், என் ஜெபத்தில் நடந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரி அவரை நேசிக்க ஆரம்பிப்பேன். பாவம் பண்ண பயப்படுவேன், ரொம்ப பாவம் பண்ண பயப்படுவேன். சரி, இதெல்லாம் சபைக்கு வந்துட்டேன். என்னோட சபையை நான் அழைப்பு பற்றி ஒன்று ட்ரெயின் பண்ணல. அழைப்பு பற்றி நான் கேட்கவே இல்லை. நான் கேட்டது தசமாகும், ஆண்டவர் உண்மையானவர், காணிக்கை கொடு, ஞானஸ்தானம் எடு, வாழு, ஆண்டருக்காக வாழு. ஆனால் அழைப்பு வாழுன்னு கூட சொல்லுவாங்களே, எனக்கு இன்னும் ரெம்பரன்ஸ் கிடையாது. அழைப்பை பற்றி எடுத்தது கிடையாது. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? நமக்கு என்ன வேணும்? லவ் வேணும். 21 நான் குடும்பத்தை பார்க்குறேன். 21 எனக்கு வந்து சம்பளம் வந்தாச்சு. 21 நான் ஒழுக்கமாக இருக்கிறேன். கெட்ட பழக்கம் இல்லை, ட்ரம் இல்லை, பீடி இல்லை, எந்த இதுவும் கிடையாது, பொண்ணு பழக்கங்களும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்தது என்ன பண்ணுவோம்? என்னையா பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? சுந்தர் சொல்லுவோம், அதான் வயசான கேஸ். என்ன பண்ணுவோம்? பொம்பளை ஐயா அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது லவ் அப்படின்னு சொல்லணும். லவ். ஓ, என்ன கண்டம் பண்றீங்களா? சரி, பொம்பளை ஷோக்கு தான். ஒரு கிறிஸ்துவ ஒரு பெண், எங்களுடைய உறவு, அவளை நேசிக்க நான் தொடங்கினேன். எனக்கு தெரியாது இந்த டாக்டரின் தான் அந்த டாக்டரின்லாம் அதுன்னு தெரியாது. அவங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பவும் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் இது வந்து இப்படி வந்து சொல்ல போகிறேன், ஐ லைக்குன்ட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படி ஜெபம் பண்ணுற முழங்கல் போட்டு இன்னொசென்ட்டாக ஜெபம் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன். அது காஞ்சி போய்ட்டு இருந்துச்சு போல், அக்செப்ட் பண்ணிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் காஞ்சி போய் கடலை போடல ஃபோனில், அது காஞ்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியாது. காஞ்சி போய் புல்ல மேயிற மாதிரி இப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம். நீ போய் ஹலோ ஆர்டர் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை மாட்டிக்கினேன். ஒரே மாதம் தான். நோ டச்சிங் நோ கிச்சிங், நல்லா தெரிஞ்சுக்கோ. நோ டச்சிங் நோ சம்திங். ஒரு ஃபோன் தான். அவங்கள பார்த்தது ஒரு வாட்டி தான் டைரெக்டாக, ஒரு ஃபோன் தான். ஒன்றும் அதுலேயும் ரொமான்ஸ் கிடையாது, எந்த ஆபாசமான காரியங்களும் கிடையாது. ஒரு அவங்க ஏதோ பேச்சு தான். இது என்ன ஆண்டவருக்குள்ளேருந்து பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேதனை உண்டாச்சு, எனக்கு துக்கம் ஆச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது உங்கள் சித்தெல்லாம் பிரிச்சுடுங்க. கதறுவான் நைட்டில், ஆண்டவரே எனக்கு இல்லை பிரிச்சுடுங்கன்னு. ஒரு நாள் அழுது போலாமண்ணே. அடுத்த நாள் அவங்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது போல அப்படின்னு அவங்களே விலகிட்டாங்க. ஆனாலும் அது கர்த்தருடைய காரியம் உணர்றதுக்கு இந்த மரமண்டிக்கு பல நாள் போயிடும். ஏன்னா எங்கள் அழைப்பு பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாதுங்க.
எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சர்ச்சுக்கு போகணும். சர்ச் ஆகிட்ட அப்புறம் கம்யூனியன் எடுத்துட்ட அப்புறம் திரைப்படத்துக்கு போவோம். முகுந்தா தேட்டர் தான் போய் விஜய் படத்தை பார்த்துட்டு, அதை ஆகிட்ட அப்புறம் அஜித் படம் சைமல்ட்டு தீபாவளிக்கு விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கணும். அவர் அரசியல் போயிட்டாரு. இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது, கரெக்டா? அப்போ விஜய் படத்தை பார்த்துட்டு அஜித் படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கம்யூனியன் சாப்பிட்டு போவேன் சபைக்கு விட்டுட்டு. இதெல்லாம் என்னை துக்கப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அப்போ அப்பா கிட்ட சொல்லுவேன், ஏசப்பட சொல்லிட்டு அதுவும் கட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு தப்பு தான் என் வாழ்க்கையில ஏஞ்சிட்டேன். ஒரே ஒரு தப்பு தான். இன்னைக்கு சில அறவைக்காடுங்கள் பல வாட்டி அடி விழுந்தாலும் அதை தான் பண்ணும். நான் சூசைட் பண்ணிக்கல அப்படின்னா எனக்கு தெரியுது அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு. சில கேஸுங்கள் சூசைட் பண்ணிக்கினாலும் இன்னொன்று தேடும். இன்னொன்று இங்கே யாருக்கிட்ட மாட்டலாம். ஃபோன் யார்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபோன் பேச சந்தோஷமா இருக்காதா? நீ பேசிப்பார், நீ நேசிச்சுப்பார். நீ ஃபோன் பேசிட்டீன்னா சந்தோஷமா இருக்கும். உனக்கு தம்மு தண்ணி கொடுக்காத சுகத்தை ஒரு பெண்ணிடமும் ஒரு ஆணிடமும் நீ பேசும்போது அந்த சந்தோஷம் உனக்குள்ள வரும். ஏன்னா அது டோபமைன் எஃபெக்ட், அது ஹார்மோனல் சேஞ்ச். நம்ம அதுதான் ஃபுல் ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு பழகிட்டே இருப்போம், ஃபோன் பேசிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருந்து ஒரு நாள் அது ஃபியூஸ் பிடிக்கணுன்னே நம்மளை விட்டு ஏதோ போன மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு காயம் இருக்கும். எல்லாமே போன எரிச்சல் இடம். அப்பா பார்த்தா எரிச்சலாகும், அம்மா பார்த்தா எரிச்சலாகும், வாழ்க்கை எரிச்சலும், பாஸ்டரை பார்த்தா துப்பணும் தோணும், சபையை பார்த்தா எரிச்சலும், சபைக்கு வரணும்னு தோணாது. அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகும். ஆண்டவர் விட்டே போயிடும். இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குற ஒரு தருணம். மாறு. உன் அப்பா நான் துடிச்சிட்டு இருக்க, இது உனக்காக இல்லை, உன் தாய் கருவிலே உன்னை நான் தெரிஞ்சுக்கொண்டேன். மாறு, ஏமாந்து போவாத, உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை தரேன். ஒருவேளை நீ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான், மறுபடியும் அந்த ப்ராடிகல் சன், அந்த பையன் என்ன பண்ணானோ மறுபடியும் ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க, நான் கட்டி பிடிச்சிடு. உனக்கு பெஸ்டா வச்சிருக்காரு. நான் இன்னைக்கு சொல்றேன்ல, ஒருவேளை நான் நேசிச்சதை நான் கட்டியிருந்தேன் நாசமா போயிருப்பேன், கேவலமா போயிருப்பேன். வாலிபானுக்கு என்னோட பரிசுத்தத்தை இழந்திருக்க முடியும், என் உடம்பை இழந்திருக்க முடியும். அப்போ நான் ஆண்டர்கிட்ட ஒரு கமெண்ட் போடுறேன். ஒரு பைக்குக்காக நான் ஆசைப்படுறேன், MHFZ நான் ஆசைப்படுறேன். எனக்கு அதை வாங்கக்கூடிய திராணி கிடையாது, காசை சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். எனக்கு பேங்க் லோன் தர மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு கான்ட்ராக்டர் ஜாப் மாதிரி. அதுக்கும் நான் ஜபம் பண்றேன். யார் உதவி இல்லாம அதுக்கு EMI கட்ட ஹெல்ப் பண்ணாரு. பேங்க் லோன் சாங்ஷன் ஆச்சு. அதெல்லாம் நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன். அதுக்கு தான் அந்த பைக்கை நான் கவனம், இப்பவும் அந்த பைக் தான் வச்சுட்டு இருக்கேன். கவனம் பண்ண, ஆண்டவரே இந்த பைக்கில் எந்த பொண்ணையும் நான் ஏற்ற மாட்டேன். என் அம்மா என் மனைவி அவங்கள விட்டு நான் யாரையும் ஏற்ற மாட்டேன், ஏற்ற எனக்கு கூடாது, எனக்கு அந்த கட்டுப்பாட்டை கொடுங்கன்னு அந்த பைக்கை உடன்படிக்கை பண்ணி ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தேன். எந்த பொண்ணையும் ஏற்றுனது கிடையாது. என்னுடைய அம்மா, என்னுடைய மனைவி நிஷா. எத்தனை வருஷம் காத்துச்சு தெரியுமா? பைக்கு 9-10 வருஷம் காத்துட்டு இருந்துச்சு. யாருக்கிட்டையும் கடலை போட மாட்டேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அந்நிய ஜனங்கள் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, காலேஜில் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க, கடலை போடுவாங்க. என்னுடைய மூத்த என்ன சொல்றது அக்காமாரர்கள், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், கடலை போடுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. உங்களை விஜய் டிவியில் பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இந்த ஷோவில் உங்களை பார்த்தேன், உங்களுக்கு பார்த்தா அவ்வளோ மாதிரி இருக்குது. யாரா ஏதோ ஒரு ஷோவா? இப்போல்லாம் என்ன ஷோ வருது? பிக் பாஸா? காரி துப்புர பாஸ் இல்லை இப்போல்லாம். அது இல்லை, ஷோவில் பார்த்த மாதிரி. இதெல்லாம் என்ன சொல்லுங்க? கடலை. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவருக்குள்ள நண்பாக இருக்கிறீங்களோ உன் பரிசுத்தத்தை எடுக்கணும், உன் முடியை எடுக்கணும். அவ்வளவுதான். உன் முடியை கூட நினைச்சு வச்சிருக்காராம். அப்போ முடியை எடுத்துட்டா சிம்சோன் போல மொட்டை அடிச்சிட்டா முடிய என்ன முடியுமா? அவரோட நினைவு இருக்காது, முடியே இல்லை. சிம்சோனுக்கு என்ன பண்ணாங்க? சாம்சனுக்கு மொட்டை பாதி மொட்டையை எடுத்தாங்க, ஃபுல்லாக எடுத்துட்டாங்களா? அப்போ அவரோட எண்ண முடியாது, நினைவுல இருந்து எடுத்துருவாங்க. அப்போ இது எல்லாமே கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற நினைவு பிடுங்கும்படியா வந்துடும். நீ நல்லா ஜாலியா இருப்ப. என்ன தெரியுமா யோசிப்ப? எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரா, எனக்கு ஒரு ஏற்ற துணை கொடுத்துட்டாரா, இத்தனை நாள காஞ்சி போயிருந்தேன், இத்தனை நாள தம்முக்கு அடிமையா இருந்தேன், இப்போ நான் பொண்ணுக்கு அடிமையாயிட்டேன். இந்த சந்தோஷம் மாறிடும். இது உண்மையான சந்தோஷம் கிடையாது. அப்போ அந்த சந்தோஷத்தும் போயிடுச்சு. பைக்கை கொடுக்க ஆரம்பிச்சாரு, கவனன் போட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா நிறைய கவனன் போட்டிருக்கேன். நான் ஆண்டவர்கிட்ட கவனன் போட்டது என்ன தெரியுமா? ஆண்டவரே என் உடம்ப நான் யாருக்கும் வித்துடக்கூடாது, என் உடம்பை யாரும் தொற்றக்கூடாது, திருமணம் வரைக்கும் அது பரிசுத்தமா இருக்கணும், என்னுடைய மனைவிக்கு மாத்திரம் தான் என் உடம்பு, அதில் நான் கட்டுக்கோப்பாக இருக்கணும், என் உணர்வுகளை நான் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு கூட அப்பா கிட்ட பேசியிருக்கேன். உண்மையாவே பெற்றோர்கள்ல பிள்ளை பெக்கணும்னா கூட கர்த்தருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த உணர்வை கூட நீங்க கர்த்தரிடத்துல கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கூட கர்த்தருடைய உதவி இருந்தால் தான் அந்த உறவுக்குள்ள போக முடியும். கணவன் மனைவிக்குள்ள அதுதான் கர்த்தருடைய உறவு. அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். அவருடைய நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். படிப்புல இருந்து திருமணத்துல இருந்து திருமணம் காரியத்துல நிறைய பெண்களை ப்ரொஃபைல பார்த்துருக்கேன். அப்ப அந்த ப்ரொஃபைல்லாம் பார்க்கும் போது நிறைய பேர் கேட்பாங்க, சொந்த வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா அவனுக்கு, அம்மா கூடவே இருப்பாங்களாம். உடனே இப்போ நீங்க செல்ஃப் வீட்டில போயிடாதுங்க, சொந்த வீட்டு இல்லாதவங்கலாம்
சில பேர் சொந்த வீடு இல்லை கேட்குறவங்க பொண்ணை கொடுக்குறவங்க கேட்டுதான் ஆவாங்க. ஏன் கேட்பாங்கன்னா அங்கே செக்யூர்டாக இருக்கா, எப்படி பண்ணுவீங்க, எப்படி பார்த்துப்பீங்க, அதோட ஏக்கம் கேட்ப தப்பில்ல. அதே போல் மாப்பிள்ளைகளுக்கும் ஏக்கம் இருக்குதா, நம்ம கேட்குறோமா இல்லையா? குட்டியாக இருக்கக்கூடாது, நட்டியாக இருக்கக்கூடாது, ஒன்றரை கண்ணா இருக்கக்கூடாது, தடியாக இருக்கக்கூடாது, ஸ்லிம்மாக இருக்கணும், முடி இப்படி கேட்குறோமா இல்லையா? அதே தான், நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதுதான் உனக்கு ஏற்படும். இன்னைக்கு அதெல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் அவங்க கேட்கும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நல்ல மனைவி கொடுத்தார், இதெல்லாம் நடத்தி நல்ல பெஸ்டான பார்ட்னரை கர்த்தர் கொடுத்தார். சொந்த வீடு இல்லை, கான்ட்ராக்டர் ஜாபு, எனக்கு சம்பளமும் கம்மியாக இருக்கும், ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். எனக்கு பிடிக்காத ப்ரொஃபைலை கூட கர்த்தர் இடத்துல போய் நான் காட்டுவேன். தடியாக ஒரு டைம் ஒரு அம்மா எப்படி இருப்பாங்கன்னா 3 பேர் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் 3 பேர் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. ப்ரொஃபைல் வந்துடுச்சு, எனக்கு உண்மையாக சொல்ல எனக்கு அட்ராக்ஷன் கூட கிடையாது அந்த ப்ரொஃபைலை பார்த்து. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு மூத்த ஆலோசனைகள் கேட்கணும் போட்டுறல, ஒரு மூத்த ஊழியக்காருக்கு அதை போட்டு, ஒரு ஊழியக்காருக்கு போட்டு அந்த ஃபோட்டோ பண்ணிவிட்டு நான் ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு இந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அட்ராக்ட் கூட லைட்டாக இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை, ஆனாலும் நீங்கள் எஸ் சொல்லிட்டீங்கன்னா நான் கட்டிப்பேன், ஆனால் உங்களோட அழைப்பும் உங்கள் சித்தம் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன். 1க்கு 3 ஆள் மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? சொல்லுவாங்கள்ல சில பேர், இந்த காக்கா அந்த காக்கா எல்லா காக்காவும் சேர்த்த மாதிரி கூட இருப்பாங்க. ஓகேவா, நம்ம டீஸ் பண்ணுவோம்ல. அப்போ ஜெபம் பண்ணுறேன், அடுத்த நாள் அவர் ஜெபம் பண்ணிட்டு 2 நாள் விட்டு எனக்கு பதில், அடுத்த நாள் 2 நாள் விட்டு இமெயில் போகிறேன். இன்னும் அந்த இமெயில் ஆகுது, திஸ் இஸ் நாட் த வில் ஆஃப் காட். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் நான் ஆண்டவருடைய சித்தத்தை தேடணும். இன்னைக்கு நீங்க அப்படியாப்பட்ட பிள்ளைகளாக மாறணும். உன் பிடிச்சதெல்லாம் பிடிச்சிட்டு இது ஆண்டவர் சித்தம், உன் பிடிச்சதுக்கு மட்டும் இது ஆண்டவர் சித்தம், ஆண்டவர் உடைச்சிடும் நடிக்கூடாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ முழங்காலட்டி ஜெபிக்கணும், நீ நடத்துங்க ஆண்டவரே இது என்ன, ஆலோசனை கேட்கணும். இன்னைக்கு ஆலோசனை கேட்போம், கீழ்ப்படிய மாட்டோம். உனக்கு பிடிச்சிச்சுன்னா போதகர் ஏதாவது விரோதமா பேசிட்டா நீ அப்படியே நைஸா லாவிட்டு போயிடு, அப்படியே லாவிட்டு ஓடிடுவானுங்களே, அப்படியே நழுவிட்டு போயிடு. அப்படியே ஐயோ நமக்கு பிடிக்காத டாபிக் பேசுறாரா, லவ் கிவ்ன்றாரா, நமக்கு பிடிக்காத. இன்னைக்கு திருமணம் என்ன ஆயிடுச்சு, காக்கான்றோம், ஒன்றன்றோம், குட்டன்றோம். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அதை பொண்ணு பார்த்து ஒரு மாப்பிள்ளை வரும்போது அவன் உனக்கு 1.5 கண்ணு பொண்ணு, நீ தடி பொண்ணு, உன் மூக்கு சரியில்லை, உன் முடி சரியில்லைன்னு அப்ப நம்ம வீட்டு பொண்ணை சொல்லும் போது எப்படி இருக்கும், உரைக்கும். இதெல்லாம் நம்ம மாத்திக்கொள்ளணும். அப்ப கிறிஸ்துவ சமுதாயத்துல இதெல்லாம் வந்துடுச்சு, கரெக்டா? அப்ப அதே மாதிரிதான் அங்க நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவங்க என்னது, அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்களா கூட, எவ்வளவு நாள் இருப்பாங்க, இதெல்லாம் கேட்க கர்த்தர் பெஸ்டான பார்ட்னரை வழி நடத்துவார். நீ ஆண்டவர்கிட்ட கொடுத்துரு, நீயே சூஸ் பண்ணாத, உனக்கு டைம் இருக்கு. நான் 21ல ஒரே தப்பு தான் பண்ணேன், அதுக்கப்புறமா எதையும் பிடிக்கல, கட்டுக்கோப்பா வாழ ஆரம்பிச்சு, யாருக்கிட்ட கடலை போடல, என் மொபைல் பியூரா இருக்கும், என் ஹார்ட்டை பியூர் படுத்தி கொண்டே இருப்பேன், அந்த மாதிரி இருப்பேன். அந்த மாதிரி நீயும் இரு. அடுத்தது நிறைய காரியங்கள் பண்ணாரு. என்ன பண்ணாரு தெரியுமா, டிப்ளமா ஃபீஸை கட்டினாரு, சிஇடி கவுன்சிலிங்கை எல்லாருக்கும் நடக்காத ஒரு கவுன்சிலிங் பார்த்துருக்கேன். சிஇடி கவுன்சிலிங் மெடிக்கல் சீட் மாதிரி அப்படியே கவுன்சிலிங் போயிட்டே இருக்கும். எக்ஸாமில் சிஇடி சிஎஸ்ல செகண்ட் ரேங்க் வாங்கிட்டேன். சீட்டு எனக்கு உறுதி, ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் சரியா இல்லை. நான் பண்ண வேலையில் பிஎஃப் நம்பர் கிடையாது, பிஎஃப் பிடிக்காம அந்த கம்பெனி அவங்க ரெக்கக்னைஸ் கூட பண்ணலை. என் கவுன்சிலிங் என் சீட்டை விட்டுட்டு எல்லாருக்கும் போயிட்டு டக்குன்னு சீட்டு போது என்னை இக்னோர் பண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்படி தான் தூக்கி போட்டான் என் மார்க் ஷீட்டெல்லாம். இன்னும் நான் இப்படி தூக்கி போட்டுட்டு விட்டுட்டாங்க, உனக்கு சீட் இல்லைன்ட்டு. நான் போய் அங்கே அழுகுறேன், சிடி கவுன்சிலிங்குள்ள அந்த ரூம்குள்ளே அழுதுட்டு, ஒரு ரூம் இருந்துச்சு அறையில். யூ ஆர் த ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ்ன்றீங்களே. எனக்கு எந்த வசனம், இந்த இண்டெக்ஸு, இந்த அதிகாரம் எதுவும் தெரியாது, எனக்கு இப்போவும் தெரியாது. வசனம் மட்டும் தெரியும், ஆனால் இந்த இண்டெக்ஸ் இந்த சாப்டர்ல இருக்குது அதெல்லாம் தெரியாது. ஆனால் வசனத்தை ஏழ்மையாக எனக்கு எப்படி புரியுமோ அப்படிதான் நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். அது எனக்கு போதும், அதை வச்சுட்டே நான் ஓட்டுவேன். அப்பா அந்த வசனத்தை நீங்க அப்பா இல்லாதவங்க அப்பன்னு சொன்னீங்களாண்டவரே, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், அந்த சிஇடிங்க ஸ்டாப் பண்ணி, சிஇடி கவுன்சிலிங்க ஒருத்தர் அதிகாரி ஸ்டாப் பண்ணி அங்க ஒரு தயவு கிடைச்சி ஹோல்ட் பண்ணி ஃபீஸ் கட்ட வச்சு அது 10 நாள் சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்றாங்க. என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, கட்டலைன்னா பணம் போயிடும். 10 நாள் விட்டு அதே எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ரிஜெக்ட் பண்ணாங்க, 2வது டைம் அக்செப்ட் பண்ணாங்க. ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சுன்னா, ஆண்டவர் உன் கூட இருக்க ஆரம்பிச்சிட்டானா உன்னோட வழிகள்லாம் வேறையா இருக்கும். இன்னைக்கு நீ ஆண்டவரை விட்டு விலகுனா வேற காரியங்களும் உனக்குள்ள வந்துடும். ஆனா நடத்துற காரியமே வேற இருக்கும். கடன்ல மாட்ட மாட்டேன், உன் குடும்பம் ஒழுக்கமா இருக்கும், நீ அவரை நேசிக்கணும். நீ ஒரு கடவுளை பார்க்காத. இன்னைக்கு என்னென்ன பண்ணுவோம், இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு கை தட்டுற சபைக்கு போனா பிடிக்காது. இங்க யாரா இருக்கீங்களா, கை தட்டுற சபைக்கு போனா பிடிக்காது? என் சபையில கை தட்டுவாங்க, கை தூக்க சொல்லுவாங்க. நான் அப்படி தூக்குனனால தட்டுனனால என் வாழ்க்கை மாறிக்கு. நீங்க நேசிக்கணும், அவர் முழுமையாக நேசிக்கணும், ஒரு பேருக்காக கிடையாது. நீ அழுது புலம்பணும், அவரை நேசிக்கணும், அவரை லவ் பண்ணி பாரு, அது உன்னை வழி நடத்தும். கவுன்சிலிங் நடத்திருக்கா, திருமணத்தை, இதான் என்னுடைய இன்விடேஷன். என்ன தெரியுமா, என்னுடைய கல்யாணம் புதுசா இருக்கா, என்ன நம்ம எழுதியிருக்கேன், இங்க ஒரு லேபிள் போட்டிருக்கேன்னா
ஃபர்ஸ்ட் இன்விடேஷன். எனக்கு திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு கேள்வி, உன் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யாருக்கு கொடுத்த? உன் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் யாரை கொடுத்த? ஒன்று ஏசப்பா கொடுக்கணும், ரெண்டாவது உன்னுடைய போதகர்கள் கொடுக்கணும், இல்லைன்னா உங்க அப்பா அம்மாக்கனா கொடுக்கணும். நீ யாருக்கு கொடுத்த? இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம திருமணத்துல கலாரசப்பட்ட விட்டுருக்கான்னு அர்த்தம். என் பையன், ஆவிக்குரிய பையன், அவன் கலர் ஜெராக்ஸ் போட்டு பேரை போட்டு குத்துட்டுக்கிறாங்க போல. நாங்க போகும்போது அது ஒரு அவமானம் தானே, பேரு தெரியறது கிடையாது, அது முக்கியத்துவம் கொடுக்கல. முக்கியத்துவம் இன்விடேஷன்ல பேர் கொடுக்கணும் கிடையாது. யூ ஆர் நாட் ரிமெம்பரிங் யுவர் ஃபாதர், அதுதான் கல் நெஞ்சம். புரியுதா? அப்போ உன் இன்விடேஷன் நீ யாருக்கு கொடுத்த? யாருக்கு கொடுத்துருப்போம்? இதுதான் நான் போட்டேன், டு மை டேடி. இங்கே போட்டுருப்பேன், மை டேடி, டு மை டேடி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், டேட் 22/12/2018. ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் பெஸ்ட்டாக பார்க்குறேன். அதில் எதெல்லாம் பிரிண்ட் நல்லா இருக்குது எல்லாம் பார்த்துட்டு ஒன்றுன்னா பார்த்துட்டு எதில் பிரிண்ட் நல்லா இருக்கோ பெஸ்ட்டாக இருக்கோ அதை எடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட முழங்கால் இட்டு என்னோட இன்விடேஷன் கொடுத்தேன். அதுக்கு தான் என் திருமணம் நல்லா இருக்கு. சலசலப்பு வரலாம், பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இன்னும் நிலைச்சு நிற்கிறோம். நீங்கள் யாருக்கு கொடுத்தீங்க? யாருக்கு கொடுக்குறோம் இம்பார்ட்டன்ஸை? எல்லாத்துலேயும் ஆண்டவரை இன்வால்வ் பண்ண. என் வீடு காரியங்கள், வாகன காரியங்கள், திருமண காரியங்கள் எல்லாத்துலயும் அவரை இன்வால்வ் பண்ணுவேன். இப்படி தேடும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? ஆலோசனை கொடுக்கிற ஆவிக்குரிய தகப்பன்மார்களை என் வாழ்க்கையில இணைச்சார். உண்மையான தகப்பன்மார்கள், ஏமாத்துறவங்க கிடையாது. அவர்களுக்கு அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சேன், அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சேன். என் மனைவி எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் இருந்துச்சு. அவங்க குள்ள தானே, எனக்கு பிடிக்கல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல. ஆனாலும் என்னோட ஆவிக்கு போடா, ப்ரொசீட் பண்ணு, ட்ரை பண்ணு. என்னோட ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் பேச்சு, ஆண்டவரை நேசிக்கிற பேச்சு. அவங்க சொன்னாங்க நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், ஊழியத்துக்கெல்லாம் ரெடி. இப்படிதான் இருக்கணும். நீ கால்குலேட் பண்ணி லெவல் கால்குலேட் பண்ணி a+b² 2ab இப்படி இருந்தா ஆண்டவர் சித்தம். நான் ஆண்டவர் சித்தம் விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நடந்த ஆண்டவர் சித்தம், பின்னாடி பார்த்த ஆண்டவர் சித்தம், நான் தூங்கின ஆண்டவர் சித்தம், சொல்லுவாங்கல்ல கொரட்டை விட்ட ஆண்டவர் சித்தம். நான் அந்நிய பாஷையில தான் பேசுறேன். உன் ஹார்ட் சரியில்லை. நீங்க வேணா பர்சனலா வந்து என்கிட்ட வந்து கேளுங்க. நான் தகப்பன் தானே, நான் உண்மையா நீங்க என்ன ஃபீட்பேக் கொடுப்பீங்க என்னை பத்தி நினைச்சுன்னா ஓப்பனா சொல்லுவேன். அப்போ நான் இது வரைக்கும் ஓப்பனா யார்கிட்ட பேசுறதில்ல. நீ கேளு, ஓப்பனா வந்து என்கிட்ட 1 to 1 கேளு. நான் சொல்லுவேன், நீ ஏமாத்துக்காரனா இருக்க, நீ நடிக்கிறவனா இருக்க, நீ உன் வாலிப வயசை பிரயோஜனம் பண்ணாம வெட்டித்தனமா இருந்த, உன் வாழ்க்கையில மாய்மானத்தனம் இருக்கு, அதுக்கு தான் நீ இப்படி இருக்க, அதனால அப்படி இருக்க. உனக்கு வேணா நான் சிரிச்சுட்டு மழுப்பலாம், நீ வந்து ஓப்பனா கேளு. அப்படியாப்பட்ட அப்ப என் ஆவிக்குரிய தகப்பன் அப்படிதான் நடத்தினாங்க. நிறைய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அதுக்கு தான் வைப்பாங்க. நிறைய வாழ்க்கை சீர்கெட்டு போகுது, உன் அப்பாவை நீ நேசிக்கல, அது ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கணும், இல்லை ஏசப்பாவாக இருக்கணும், அதுதான் சீர்கெட்டு போகுது. நான் என் தகப்பன்மார்களை நேசிப்பேன், என் ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நேசிப்பேன். அவர் எந்த நாட்டில் இருந்தாலும் நான் நேசிக்க ஆரம்பிச்சுவேன். ப்ரொஃபைலாக அனுப்புவேன், இது ஓகேவா, அது ஓகேவா, இது ஓகேவா. அவருக்கு நான் அனுப்பிச்ச மெய்கள் உண்டு, அதுதான் நேசிப்பு. நீ ஆண்டவரை நேசிச்சுன்னா அவரோட சித்தத்தை தேடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா வாலிப வயசுல இது மாதிரி உட்காந்து ஒரு சபையை தேடிட்டு, சபையில் போதுங்கன்னு இல்லையா, வெளியே போய் மீட்டிங்காக தேடுவோம். தூரம் போவோம், 12 hours ட்ராவல் பண்ணி ராமநாதபுரம் போவோம், வேற நாடு போவோம், நிறைய இடத்துக்கு போவோம். 12 hours ட்ராவல் பண்ணி நைட் ஷிஃப்ட்லாம் முடிச்சு காசு இருக்கா சேர்த்து வச்சு கூடிக்கலாம் போவோம். எதுக்கு? கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தருடைய பிளானை தெரிஞ்சுக்கும்படியாக. அப்போ உங்க குடும்பங்கள் நீங்க நேசிச்சிட்டீங்கன்னா ஆண்டவரை தேடிட்டே இருப்பீங்க, அவரை ருசி பார்த்துட்டே இருப்பீங்க. அவரை யோசிக்கும் போதெல்லாம் கண்ணு கலங்கிடும். இன்னைக்கு நமக்கு கண்ணு கலங்குற காரியம் இல்லாத ஒரு பற்றாக்குறை. நீ உண்மையாவே ஆண்டவரை நேசிச்சுனா உங்க அப்பா அம்மாவை நேசிச்சுடுவேன். கொரலாம் வாக்குவாதம், இப்ப கூட எங்க அம்மா கிட்ட வந்து நான் சண்டை போடுவேன், கோவப்பட்டிருக்கேன், ஆனா நேசிப்பேன், உண்மையாக நேசிப்பேன். அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவ்வளோ நின்றுட்டு வேலை பார்க்குறாங்களே, நேசிப்பேன். என் பிள்ளைகள் என்னை பார்க்கும் போது பிதாவை பார்க்கணும், என் பிள்ளைகள் என்னை பார்க்கும் போது ஏசப்பாவை பார்க்கணும். அதுதான் என்னுடைய இன்டென்ஷனே. நான் யோசிப்பேன், நான் உண்மையாக உனக்கு தகப்பனாங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் ஒரு நாளும் கெட்ட வார்த்தையில என் பையனை திட்டுனது கிடையாது. எல்லாரும் பாருங்களேன், கெட்ட வார்த்தையில என் பையனை நான் திட்டுனதே கிடையாது. கோவம் வரும், எரும மாடு இப்படி பண்ற, நீ உருப்படவே மாட்ட, இப்படி கிற பத்தியா, உன்னை கையை வச்சிடறேன், காலை வச்சிடறேன், தேயும் தான் சொல்லுவேன். முடிஞ்சா காலுக்குள்ள 2 அடி போடுவேன், அவ்வளவுதான். ஆனா அவன் மேல நான் அன்பு கிடையாது தெரியுமா? என்னுடைய வித்து. என்னது? என்னுடைய வித்து. அடுத்தது இன்னொரு ஏஞ்சல், அதுவும் என் வித்து. அப்ப ஏசப்பா என்னை பார்க்கிற மாதிரி அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு வசனம் இருக்கும், அவரு பாவங்களை எண்ணாத ஒரு கர்த்தராம். இது 1 Corinthians வேணா எழுதிக்கொள்ளுங்க, ரோமன்ஸ்ல இருக்கும், வேணா அது எழுதிக்கோ. ரோமன்ஸ் 4:7-8, 2 Corinthians 5:18-19 பாவத்தை எண்ணாத ஒரு கர்த்தராம். பாவத்தை எண்ணவே மாட்டாராம், அப்படி போட்டிருக்கு. அதுதான் முழுமையான கர்த்தர்.
அப்ப நீங்க அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அவங்க அன்புக்குள்ள முழுகிட்டீங்கன்னா அவர் உங்களை பிடிச்சிட்டு வருங்க. உன் லைஃப் பிரைட்டா இருக்கும். நீ ஏன் போய் காலில் மிதிக்காது? இப்போ கூட நீ கேட்க மாட்ட. நீ சொல்லும் போது உன்னால அன்வான்ட் கான்டாக்ட்ஸ் விட முடியாது. உனக்கு சபை கொடுக்குற ஆலோசனை கேட்க முடியாது. உனக்கு வெறுப்பா இருக்கும். ஆனா பட்டுட்டு இப்படி சொன்னாங்களே யோசிக்கிறதுக்கு, நான் 10 வருஷத்துக்கு 15 வருஷம் பாடத்தை தான் உனக்கு எளிமையா 5 நிமிஷத்துல சொல்றேன். அதை கேட்டுக்கோ, நீ நல்லா இருப்ப, நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் லைஃப். அப்பா கீழ்ப்படி, அம்மாக்கு கீழ்ப்படி, அம்மாவை நேசி, அப்பாவை நேசி. என்ன அவங்க தப்பா இருந்தாலும் நேசிக்க ஆரம்பி, உன் லைஃப் சூப்பரா இருக்கும். இன்னும் நிறைய பண்ணாருங்க எனக்கு அப்பா. என்னது இந்த அப்பா அப்பான்னு சொல்லும் போது சில பேரை சொன்னாங்க, அப்பா பார்த்துப்பாரு, அப்பா பார்த்துப்பாரு. அவங்க மேல இருக்கவும் எனக்கு வருது. இப்போ அப்பான்னு சொன்னல, அவங்க வார்த்தை எனக்கு கேட்குது. அப்பா பார்த்துப்பாரு பிரதர், அப்பா பார்த்துப்பாரு, இப்படிதான் சொல்லுவாங்க. எந்த அப்பாவுக்கும் அவங்களுக்கு கனெக்ஷனே இருக்காது. அப்பா பார்த்துப்பாரான் அப்படியே வார்த்தையில. ஜாப்ல என்னோட ஹார்ட்டோட டிசைர் வேலையில இது ஒன்று கேட்டுக்கோ. ரொம்ப நாளாக வந்து ஏர்போர்ட்லேருந்து வேலை பார்த்துனே வருவேன். மானியதா டெக் பார்க் சைட் போவேன். எல்லாரும் ஐடி டேக் மாட்டிட்டு போவாங்க. அப்போ யோசிப்பேன், நாங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை மாதிரி தூசி எடுத்துட்டு இருப்போம். அது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. படித்த படிப்புக்கும் வேலைக்கு சம்மந்தமாக 5 வருஷம் வச்சாரு பாருங்க. என் கேரக்டர் மாற்றுறதுக்கு ஹவுஸ் கீப்பிங் கூட தான் குடும்பம் நடத்துன்னு. அவனுக்கு பான் பறகெல்லாம் போட்டுன்னு வருவாங்க. ஏன்னா அப்படின்னு அவங்க பேசுமா. அவங்களெல்லாம் மேய்க்கிற வேலை, இருந்து தூசி அடிக்கிற வேலை, வேக்யூம் அடிக்கிற வேலை. ஓகேவா, மேய்க்கணும். அப்போது அதை சந்தோஷமா பண்ணுவேன். அவங்களுக்கு ஆண்டரை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன். அங்கே இருக்க 30 பேர் 40 ஆண்டரை பற்றி சொல்லிகிட்டே இருப்பேன். அதான் என் வேலைங்க. அப்போ சொல்லிட்டு வேலையும் பார்த்துட்டு இருப்பேன். அப்போ மானியதா டெக் பார்க் சைடு வரும்போது அப்படியே துக்கம். ஆண்டவரே எப்போ நான் இங்கெல்லாம் போகிறேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மானியதா டெக் பார்க் வேலை செய்வான், சாஃப்ட்வேர்லையும் பண்ணுவான், ஐடி கம்பெனிக்கு எப்போ ஆண்டர் போவேன். அதே கம்பெனிக்குள்ள அதே ஐடி டெக் பார்ல ஒரு வேலையில் ஐடி கம்பெனியில் போய் வேலை சேர்ந்தேன். அதெல்லாம் அப்புறமா நான் யோசிக்கிறேன். ஆனால் முன்னாடியே கொடுத்துருந்தா எனக்கு அகம்பவம் ஜாஸ்தியாகிட்டு இருக்கும். தலை இதுன்னா நான் ஐடியில் வேலை செய்கிறேன், நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன். என் சம்பளம் தான், இதில் ஆண்டருக்காரு கொடுக்கணுமா? கேரக்டரை மாத்திர சில வாட்டி காய விட்டுருவாரு. காய விட்டு அப்புறமா கொடுக்கணும். ஸ்டோரேஜ் கம்பெனி அப்படி ஒரு பில்டிங்கை பார்த்து நான் யோசிப்பேன். மாதவப்பூர் ஆகிட்ட ஒரு பில்டிங் ரவுண்டாக இருக்கும். அது பார்க்கும் போதும் இப்போ அது என்னுடைய கம்பெனி, நாங்கள் தான் வேலை செய்கிறேன். அப்போ யோசிச்சிருக்கேன், இங்கெல்லாம் வேலை இருந்தால் நல்லா இருக்குமே. ஆனால் யோசிச்சு பார்த்தா அப்போ எனக்கு நாலேஜும் கிடையாது, திறமையும் கிடையாது. இதெல்லாம் நடக்குமான்னு ஒரு கேள்வி. சொந்த வீடு ஒன்றும் இல்லை, அது ஒரு கேள்வி. நீ கர்த்தர்கிட்ட அன்பை உண்மையா நீ காட்டினா, நீ அவரை மோசம் பண்ணாம, அவரை துக்கப்படுத்தாம, அவருக்கு ஆப்பு வைக்காம, முதுகு குத்தாம, நீ உண்மையும் உத்தமத்தனத்தோட உன் வாலிப நாட்கள்ல இருந்து உன் குடும்பத்துல நீ ஒழுக்கமா இருந்தீன்னா அவரை நடத்துதலே வேறையா இருக்கும். நீ குத்துட்டே இருந்தானா அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் குடும்பம் நீ நல்லா இருந்தா அவரை நேசிச்சுடு. அடுத்தது இன்னும் நிறைய சொல்ல முடியுமே, முடிச்சிடறான். இன்னொன்னு கேட்டேன், ஆண்டவரே என்னையும் எங்க அம்மாவும் பிரிக்காத ஒரு மனைவி வரணும். அதுவும் நடந்துருச்சு. 6 வருஷம், 7வது வருஷத்துக்கு முடிய போகுது போல. பிப்ரவரி 7 வருஷம் என்னைக்குமே என் மனைவி எங்க அம்மா விட்டு பிரிக்கணும்னு பிளான் போட்டுருந்தும் கிடையாது, தலக்காணி மந்திரமும் ஊதுந்து கிடையாது. அங்க போயிடலாம், இந்த கேள்வி கிட்ட இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுந்து கிடையாது. ஒரு நாளும் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கேன் தாயாரே, கேட்டுக்கோ, அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாளும் ஏத்தி விட்டு கிடையாது. ஒரு நாளும் பிரிவினை பத்தி பேசின. கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். அதுதான் ஆண்டருக்கு நீ கொடுக்குற முக்கியம். நீ மூக்கு போண்டா மூக்கா, சொட்ட மூக்கா, உன் இடுப்பு எப்படிக்குது, தொப்படி, இதெல்லாம் நீ பார்த்துட்டு நீ மஞ்சகப்பட்டுருவ, நீ ஏமாந்து போயிடுவ. ஆண்டோடைய பெர்ஃபெக்ட்னா நீ பார்க்குற பெர்ஃபெக்டா இருக்காது. குறை, அழகு எல்லாமே குறைவா இருக்கலாம், தெரியாது. ஆனா பெஸ்டா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மன மகிழ்ச்சியாக இருக்கும், புலம்பலே இருக்காது. அதுதான் குடும்பம். புரியுதா? லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீ என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன மீறுதல் பண்ணி வந்தாலும் பரவாயில்ல, உனக்காக ஆண்டவர் 2 கையை நீட்டி காத்துட்டே இருக்காரு. என்னை வந்து கட்டி பிடிச்சிடுறியா, எனக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்றியா, எல்லாம் மாறிடும். நேசிப்பியா இன்னைக்கு? என் ஆண்டவரை நேசிங்க இன்னைக்குன்னா. அட்லீஸ்ட் இதெல்லாம் மாத்துங்க. இன்விடேஷனு கேட்டலாமா, கல்யாணம் ஆனவங்களை கேட்டலாமா, கொடுத்துக்கிறியான்ட்டு. எங்க நமக்கெல்லாம் பிரியாணி மேலே எவனுக்கு டெக்கரேஷன் பண்ணோம், எந்த பொண்ணை கட்டணும், வெள்ளையா கருப்பா, வெள்ளைத்தோலா கருப்பு தோலா, எந்த மாப்பிள்ளை கட்டும், அவனோட வருமானங்க. இப்படி இருந்தால் நீ எங்கே ஆண்டவரை நேசிக்க போகிற? நீ அழகு தான் பார்ப்ப. உன்னுடைய அப்பா, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், உன்னுடைய அப்பா ஏசப்பா ஃபஸ்ட்டு, ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், 3வது உங்கள் அப்பா. இந்த 3க்கும் உனக்கு கீழ்ப்படிதல் அன்புன்னா உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். உன் வாழ்க்கை அழகா இருக்கும். அன்பு வாலிப தம்பி நல்லா கேட்டுக்கோ, அன்பு டீனேஜ் பிள்ளைகளை கேட்டுக்கோ. நிறைய பொண்ணு வலை வீசி, நிறைய ஆண்கள் உன்னை வலை வீசி ஒழும்படியா காத்துட்டு இருக்கு. நிறைய டெஸ்ட் பண்ணி நான் கேட்குறேன். பெண்கள் எப்படி ஏமாத்திட்டு போறாங்க, பெண்கள்
எப்படி சாட் பண்ணி ஏமாத்துறாங்க, ஆண்கள் எப்படி பரிசுத்தத்தை இழக்க வைக்கிறாங்க, எல்லாம் போயிட்டே இருக்கு. நீ பெப்பரப்பேன்னு பக்ரா மாதிரி ரம்ஜான் பண்டிகைக்கு தலை கொடுக்குற பக்ரா மாதிரி போயிட்டு பக்ரீதுக்காக கொடுப்பாங்க. ரம்ஜானுக்கு கொடுப்பாங்களா? பக்ரீதுக்கு தான் வெட்டுவாங்க. நாங்கள் வந்து ஒரு இஸ்லாம ஏரியாவில் இருந்தோம், அந்த இஸ்லாமிக் முஸ்லீம் ஏரியா நிறைய, அங்கே பக்ராவை வெட்டுவாங்க பக்ரீதுக்கு. அந்த மாதிரி நீ போய் தலை கொடுத்தனா, ஆபத்து இருக்கிற இடத்துல பக்ரீதுக்கு போல தலை கொடுத்தனா என்ன நடக்கும்? போட்டுருவாங்க. ஒரே வெட்டு தான், தலை இங்கே இருக்கும். கண்ட்ரோல் மாட்டுச்சு, உன் தலையில மொட்டை அடிச்சு உன் கண்ணை பிடுங்கிடுவான். உன் கண்ணை பிடுங்கிட்டானா அந்த பொண்ணு இல்லை பையனை பிடுங்கிட்டானா உன் லைஃப் போச்சு. உன்னால மறுபடியும் ஜபம் பண்ணி நீ இப்பவே அறவை கடை தான் சுத்துற. கரெக்டா? உனக்கு ஜபமே வாழ்க்கையில இல்லை, உனக்கும் வேதத்துக்கும் வாழ்க்கை தூரம். இது என்ன சொல்றா அதுக்கு அகேன்ஸ்டா தான் இருக்கிற. அப்ப என்ன ஆகும்? ஒரு பேய் உன் வாழ்க்கையில வந்துட்டு போயிடுச்சுன்னா நீ இப்ப கேட்க மாட்ட, தெரியும். ஏன்னா உன் மண்டியில மசாலா ஆல்ரெடி யாரா தடவி விட்டுருப்பாங்க. நான் அரைக்கிற மசாலாலாம் உனக்கு போவாது. இந்த வார்த்தையை கேளு, நீ சூசைடுக்குன்னு போவ. அப்ப சபையை பார்த்து வந்துரு. சூசைடு நான் பண்ணிக்கணும்னு தோணும், சபையை பார்த்து வந்துரு. சபை உன்னை காப்பாற்றும், வார்த்தை உன்னை காப்பாற்றும். செத்து போயிடாத. புரியுதா? லவ் பண்ணு. யாரை பண்ணணும்? பண்ணிப்பாரு, பெஸ்டா இருக்கும். அவரை நேசிச்சிடு, சூப்பரா இருக்கும். அனுபவத்துல சொல்றேன். அவருக்கு டான்ஸ் ஆட முடியும், கட்டி பிடிக்க முடியும், அவரை ஃபீல் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துவார். உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. காரு ஓட்ட கூட சொல்லி கொடுப்பாரு. நீ நம்ப மாட்ட, காரு ஓட்ட கூட சொல்லி கொடுப்பாரு. உனக்கு தில் இல்லையா, உனக்கு தைரியம் இல்லையா, கரேஜ் கொடுப்பாரு, நடத்துவாரு, குடும்பத்தை நடத்த ஞானத்தை தருவாரு. எல்லாத்தையும் மனைவியை எப்படி நேசிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. நடத்துதல், அதுதான் ஏசப்பா. கம்ப்ளீட் பேக்கேஜ் தான். அவரை நீ பிடிச்சிட்ட எல்லாத்துலயும் உனக்கு கைடன்ஸ் இருக்கும். எழுந்து நிக்கலாமா? முடிவுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம்.